சரி, நானே எங்கட பிரச்சனைக்குள்ள வருவோம். நாங்கள் இப்போ 98 பேர் வந்திருக்கோம். நம்ம சொன்ன டைமுக்குள்ளே நாங்கள் சொன்ன விடயத்தை கதைக்கணும். ஓகே, நாங்கள் இன்றைக்கு டாக்டர் வச்சு தள்ள நல்லா வச்சு கதைச்சிருக்கிறார். என்ன பிரச்சனை என்று சொன்னால், டாக்டர் இன்றைக்கு என்னெல்லாம் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு என்னென்று சொன்னால், நான் கஜேந்திரகுமார்கிட்ட காசு வேண்டி போட்டு தான் கதைக்கிறேன்னு சொல்லி அந்த கதையை சொல்லியிருக்கிறார். சரி, ஓகே. ரெண்டாவது பிரச்சனை அவர் சொன்ன கதையில் ரெண்டாவது என்னென்னு சொன்னால், இளஞ்செழியன் ஐயான்ற பிரச்சனைக்குள்ளே நாங்கள் முதலாவது வருவோம். இப்போ இளஞ்செழியன் ஐயான்ற பிரச்சனைக்குள்ளே நாங்கள் வாரன்னு சொன்னால், இதை விட எல்லா செலவும் பார்க்கணும். டாக்டர் என்ன காரணத்துக்காண்டி சுரேஷுக்கு இந்த பட்டம் கொடுத்தார்? என்னத்தை துரோகி பட்டமேன்னு கொடுக்குறார். அதே சமயம் சுரேஷுக்கு என்னதுக்காண்டி இன்றைக்கு இவ்வளோ காசு வேண்டி கொண்டு தான் கதைக்கிறேன்னு சொன்னேன். நான் செய்த பிள்ளை என்ன, இந்த பிள்ளையை நான் முதல் சொல்கிறேன்னு சொன்னால் இவ்வளவு தான் ஐயா. நல்லதுக்குத்தான் நான் 100% கோடி வீதம் ஆறையாவது இந்த உலகத்தில் எந்த மகா மனிதரட்டி என்னானே உரட்டி என்னானு கேளுங்க, இது பிள்ளையான்னு சொல்லி நான் கேட்டது நீங்கள் ஒரு கட்சி பதிகிறையில் ஒரு நிர்வாகம் நீங்கள் துவங்கணும். நீங்கள் அடுத்தது உங்களை பேங்க் அக்கௌண்ட்டோட துருவாங்க. இவ்வளவு தான் நான் சொன்னது. ரெண்டாவது சொன்னபடியே டாக்டர் நல்ல போட்டு இதுகள் கிடக்கு. மற்ற நீங்கள் சொன்னது தான், நீங்கள்லாம் காரில் இதுன்ற எல்லாமே சொன்னோம். அப்போ நாங்கள் யோசித்தோம், டாக்டருக்கு இளஞ்செழியன் ஐயாவை கொண்டு விட்டால் நல்லா ஹாப்பிப்படுவார். அப்போ அவரோட இப்படி நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தானே கேட்குறேன்னு அவர் தானே சொன்னவர். அப்போ 2 பேரையும் சேர்த்து நாங்கள் சொன்னோம், ஓகே 2 பேரும் எங்கட இதுக்குள்ளே இருந்தியல்னு சொன்னேன், 2 பேரும் ஒன்றா 2 கேட்டியல்னு சொன்னேன், இப்படி வரும்னு சொல்லி நான் டிக்டாக்லேயும் போட்டு டிக்டாக்லேயே 2.5 பேருக்கிட்ட 21,000 பேருக்கிட்ட பார்த்துருக்கீங்கன்னா. அப்போ நீங்கள் சொன்ன இந்த 2 விடயத்தையும் நீங்கள் வச்சுக்கொண்டு நீங்கள் என்னத்துக்கு என்ன துரோகி என்றியல் காசு வேண்டி செய்தன்றியல் இவ்வளோ. இப்போ நான் இதில் ஒரு தப்பான உங்களை ஒரு கூடாமை ஏதாவது சொல்லி இருந்தேன்னு சொன்னால், ஓகே டாக்டர் நான் கூடாமல் சொல்லி போட்டேன், டாக்டர் சொல்லி போட்டேன்னு சொல்லலாம். நாங்கள் அப்படியான ஒரு வார்த்தையை நாங்கள் பாவிக்கலையே. நான் முந்த நாளும் எழுதி விட்டேன். நான் டாக்டர் இப்படி இதுகள் செய்தார். நீங்கள் ஒரு பொய் சொல்லியிருக்கிறீங்க. எனக்கு என்ன காரணம்னு சொன்னால், பொய் சொல்லக்கூடாது. எல்லாருமே படிப்பறிவு இல்லாதவன் இல்லை. இலங்கையில் எத்தனையோ அண்டைக்கெல்லாம் கதைச்ச சஜீவன் எல்லாம் ஒரு ஏஜியாக இருந்த ஒரு ஆள் அண்டைக்கே விளங்கப்படுத்தி போட்டு போனது. எத்தனையோ பேர் எழுதி கொண்டிருக்கணும், ஐயா நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் சும்மா பதிய போகிறே இல்லை, இவ்வளோ டாக்குமெண்ட்களோட போடுமென்று சொல்லி. அப்படி நீங்கள் சும்மா போனீங்கன்னு சொன்னால் உண்மையிலே மந்திரி பதவியை கூட பறிச்சிடுவான்னு என்னென்னு சொன்னால் உங்களுக்கு அந்த அடிப்படை விதி தெரியாதுன்னு சொல்லி. அப்போ அதை நான் திருப்பி உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, அதை ஏற்கனவே சொல்லியாச்சு. அப்போ நான் சொன்ன இந்த 2 விடயம் தான் டாக்டர்கிட்ட என்ன இவ்வளோ துரோகி ஆகியிருக்கு, என்ன இவ்வளோ பேசுகிறார், இவ்வளோ கழிக்கிறார், 4 கால் நான் என்றார். இதுக்கும் நான் சொன்னதுக்கும் என்ன பிரச்சனை? இதில் என்னதான் பிரச்சனை இருக்குது? நான் நல்ல விடயத்தை சொல்லி போட்டு இவ்வளவு கேவலமாக இவ்வளவு செய்யணுமோ? ஏதாவது ஒரு தப்பாக உங்களை பற்றி நீங்கள் இவ்வளோ பேசி கூட சொல்லலை. இன்றைக்கு 4 காய் நாய் அது இது காட்டி கொடுக்குறது இதான்ற ஒப்புடியான இதுகள்னு சொல்லி இளஞ்செழியன் ஐயா எல்லாமே என் சொந்த மண்டை எல்லாம் சொல்லி இளஞ்செழியன் ஐயாவை யோசிச்சு பாருங்க. நான் முல்லத்தி மாவட்டத்தில் இருக்கிறேன். நான் என் மனசி நாங்கள் எங்கிட்ட கிராமம் புதுக்குடி இப்போ முல்லத்தீவில் என் மனசி குழாவி சுட்டான். அது ஒரு ஆக கிராமம். நான் இதில் எங்களுக்கு யாழ்ப்பாணமே என்னன்றே தெரியாது. யாழ்ப்பாணத்தில் ஒரு முன்ன பின்ன உறவுகள் கூட எங்களுக்கு இல்லை, கிளிநொச்சியில் கூட இல்லை, அல்ல மன்னாறுகள்லையோ எல்லாமே இல்லை. எல்லாம் இந்த முல்லத்தீவுக்குள்ள ஒரு கூட்டு வட்டாரத்துக்குள்ளே நாங்கள் ஒரு மூத்த குடி மாதிரி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். என்ன கொண்டு போய் இளஞ்செழியன் ஐயா என்ற சொந்தம் என்று சொல்லி ஏன் இந்த பொய், ஏன் இப்படி செய்கிறீங்க? இப்போ என்ன செய்தக்காண்டி இவ்வளோ பொய்யலை இவ்வளோ பிரச்சனை எல்லாத்தையும் நீங்கள் பட்டு கொண்டிருக்கிறீங்க. ரெண்டாவது பிரச்சனை, நீங்கள் இன்றைக்கு இளஞ்செழியன் ஐயாவை நீங்கள் இன்றைக்கு எல்லாம் இளஞ்செழியன் என்று சொல்லி இளஞ்செழியன் என்று சொல்லி சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு 38 வயது, அந்த ஆளுக்கு 60 வயசு, உங்களை விட 23 வயசு மூத்த ஒரு நீதிமன்றத்தில் இருந்தாலும் அப்படி செய்கிறீங்க. ரெண்டாவது, நீங்கள் இதை கொண்டு இன்றைக்கு என்ன செய்கிறீர்கள்? அந்த ஆள்ட ஃபோட்டோவை போட்டு அந்த ஆள்ட ஃபோட்டோவில் கொண்டு தானே ஏதோ தண்டை டிக்டாக்லேயே என்னதுலேயே போட்டோ என்ன தெரியாது வாக்கெடுப்புன்னு சொல்லி 4 தரம் நீங்களே எடுக்கிறீர்கள், நீங்களே கொண்டு எல்லாம் போடுறீர்கள், அதை ஸ்க்ரீன்ஷாட் அடித்து போட்டு அதை அவமானப்படுத்துறீர்கள். இந்த வேறு அவருக்கு 38 வீதம் எனக்கு 70 வீதம் எல்லாம் சொல்லி ஏன் அந்த அற்புதமான ஒரு தெய்வத்தை உலதுறதுக்கு அந்த ஆள் இன்னும் உங்களுக்கு வாய் துறந்ததோ இல்லை? இளஞ்செழியன் ஐயா இப்போ தேர்தலுக்குள்ள வாரண்டு சொல்லிட்டேரோ? அதுவும் இல்லை. நாங்கள் என்ன சொல்லி செய்கிறோம்? நாங்களா விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறோம். எல்லா மக்களும் அவர்கிட்ட கேட்க எல்லா மக்களும் அன்றைக்கு இப்போ 3 மாதத்துக்கு முதல் நடந்த யூடியூப்பில் கூட அந்த தேர்தல் நேரத்தில் ஆக்கள் எல்லாம் கேட்டிருக்கிறோம். இளஞ்செழியன் ஐயா பற்றி பிபிசியே போய் பேட்டி எடுக்குது ஒவ்வொரு சந்தைக்காரர் எல்லாத்தையும். அப்போ அப்படியான ஒரு மனுஷனத்தை நாங்கள் கொண்டு வரக்காண்டி விரும்புகிறோம். அப்போ விரும்புகிறன்றதை விட அப்போ நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? கொண்டு வாக்கெடுப்பு நடத்துறீர்கள், 4 தரத்துக்கிட்ட போடுறீர்கள், அவருக்கு 38 வீதம் என்றீர்கள், எனக்கு 70 வீதம் என்றீர்கள். எவ்வளோ தூரத்துக்கு அந்த அற்புதமான மனுஷனை உடைக்கிறீங்கள். ரெண்டாவது, அது மாத்திரம் பட்டியலை
எந்த ஐடென்டி கார்டை நான் கொண்டு போட்டு காட்டுறேன் 7 லட்சம் ரூபாய் இருக்குது, அவற்றை ஐடென்டி கார்டு இருக்கா போட்டு காட்ட சொல்லுங்க, அவற்றை பேங்க் இருப்ப. ஏன் ஐயா அந்த ஆள் 6 டைம் அங்கேயும் புலம்பெயர் தேசங்களில் காசுகள் 6 டைம் வேண்டுதோ அல்ல 6 டைம் பணத்திலே அந்த ஆள் வாழுதோ, அந்த ஆளே ஒரு சிங்கள போலீஸ் குடும்பத்துக்கே 40,000 ரூபா மாதம் 50,000 கொடுத்து அந்த செக்யூரிட்டியான்றாக்க அவங்க வந்து பென்ஷன் வந்தா கூட தண்டை ஆசையில் கொடுத்து பார்க்குது. அந்த ஆள் இந்த பேங்க் பேலன்ஸ் என்னதுக்கு உங்களுக்கு? இப்ப என்ன பிரச்சனை வந்து இப்ப நீங்கள் வந்து என்ன அன்றைக்கு வந்து உடனே திடீரென்று சொல்றீங்க என்ன இளஞ்சலியன் ஐயா வாரன்னு சொன்ன இந்த கட்சியில வந்து அவர் அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டுத்தான் பெறணும்னு சொல்லி அவருக்கு அவ்வளவு நிர்பந்தம் இருக்கா? அவர் வாரன்னு சொன்னா மற்ற கட்சியில இருக்கிற எல்லாருமே ஒதுங்கி போயிடுவாங்க. அவருக்கு எதிராக போட்டியிட கூட ஒரு தரம் எதிர்த்து போட்டியிட வர மாட்டாங்க. அற்புதமான ஒரு மனிதன். இப்போதையில அரசியலுக்குள்ளே இப்ப இருக்கிற இந்த நிலைமையிலுக்கு அப்படி ஒரு மனுஷன் வரணும். ஆனா நீங்கள் போட்டு அந்தால போட்டு இப்படி கோவலப்படுத்துறீங்களப்ப இதுன்ற நோக்கம் என்ன? அதை எல்லா உறவுகளுமே நீங்க விளங்கி கொள்ளுங்க. இவ்வளோ அந்த இளஞ்சலியன் ஐயாவை இவ்வளோ பாடுபடுத்தி அவமானப்படுத்துறதுன்ற நான் எந்த அரசியலை தயவு செய்து விளங்கி கொள்ளுங்க, உண்மையா விளங்கி கொள்ளுங்க. உங்களுக்கு முழு பேருக்குமே இது விளங்க என்னன்னு சொன்னா, நீங்கள் இளஞ்சலியன் ஐயா வேற பதில் சொல்ல 2 விடயத்தை நீங்க எதிர்பார்க்குறீர்கள். அதாவது இப்படி போட்டு எல்லாம் அவமானப்படுத்தினா அவர் வந்து ஒரு கீறலுக்கு கூட அவர் பயப்படுற ஒரு மனுஷன் அவர். ஏன்னா தனக்கு ஒரு களங்கம் வந்துருக்க கூடான்னு சொல்லி இப்ப நீங்கள் இப்படி போட்டு அவரை போட்டு அவமானப்படுத்தி களங்கப்படுத்தினா அவர் இந்த தேர்தலில் வந்து போட்டியிட வர மாட்டார், முதலமைச்சராக வர மாட்டார் என்று சொல்லி அவர் ஒரு பேட்டியை தரணும் என்றதை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள். ஒன்று. 2வது மறைமுகமா நீங்க வெறுட்ரியல் என்னன்னு சொன்ன அவரை மிரட்ரியல் எப்படி என்று சொன்னா, நீங்கள் வந்தா உங்களுக்கு இதுதான் நடக்கும், இப்படி போடுவோம், அவமானப்படுத்துவோம், உங்களை அப்படி கொச்சப்படுத்துவோம், இதுக்குள்ள நீங்க தேர்தல் வந்துட்டேன்னு சொன்னா நீங்க இதுகளெல்லாம் தயங்கோ பார்க்கணும்னு சொல்லி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை எங்களால சொல்ல முடியும். ஏண்டால் உங்களோட வயசு 38, நீங்க டாக்டருக்கு தான் படிச்சீங்க, நாங்கள் சமூகத்தை பற்றியே படிச்சு கொண்டு வரோம். இவ்வளவு எங்களுக்கு டாக்டர் படிப்பு இல்லை. நீங்க டாக்டருக்கு படித்த காலத்துக்கு முதலே நாங்கள் இந்த சமூகத்தை படிச்சுட்டு வரோம். இதைத்தான் நீங்க திங்க் பண்றீங்க. அதாவது வந்து நீங்க மறைமுகமா அவரை வெறுட்டுறீங்க. இதுக்கு விறக்கு முதலே இவரை வெறுட்டினா இவர் வர மாட்டார், இதில் ஏன்னா அவருக்கு கிட்ட உங்களால ஒரு தராலையுமே நிக்க இயலாது. மற்றது வந்து நாங்கள்லாம் ஏற்கனவே சொல்கிறோம், இனிமேல் டாக்டர் வந்து உங்களோட நாங்கள் முதல்ல என்ன செய்யணும், டாக்டரோட சேர்ந்து நாங்கள் டாக்டரை தனியாக பிடிச்சி போவோம். எங்களுக்கு மனசு இல்லை. ஏன்னா டாக்டர் நாங்கள் அவரோட அன்பாக பயணிச்சினாங்களா, அன்பாக செய்தனாங்களா, அதால் டாக்டரை தனிமைப்படுத்தி போய் அவரை போய் தனியாக நீங்கள் நில்லு கொண்டு சொல்லிடலான்னு தான் நாங்கள் வலிக்கிட்டுனாங்க. ஆனால் நீங்கள் என்ன செய்த நீங்கள்லாம் சொன்னீங்க சுரேஷன்றது வந்து இப்படி தன்னேண்டோ அவரை வந்து கொழுவ வைக்குதுன்னு முடியத்தான் நாங்களும் ஓகே நீங்கள் அப்போ கூட இதை செய்யுங்க, நாங்கள் அவரை கொண்டு வரக்கான வழிமுறையை செய்கிறோம்னு சொல்லி போட்டு நாங்கள் வலிக்கிட்டுனாங்க. சரிதானே? அப்போ நீங்கள் என்னென்னு சொல்கிறது, நீங்கள் இன்றைக்கு என்னத்தை தலைகளாக நிற்கிறீங்கள், இன்றைக்கு நிற்கிறீர்கள் வந்து அவரை வெறுட்ரியல் அவமானப்படுத்துறீர்கள். ஏன் டாக்டர் இப்படியான ஒரு வேலையை செய்கிறீங்க? நீங்கள் கேட்டுக்கொண்டு தான் இருப்பீங்க, அல்ல உங்களோட அண்ணா கேட்டுக்கொண்டு இருப்பார். ஆனால் இன்றைக்கு எவ்வளோ சமூக வலைத்தளங்களில் உங்களை எல்லாம் வந்து கூடாமல் சொல்கிறாங்க தெரியுமா? என்ன காரணம் உங்களை திடீரென்ற இப்படியான இதுக்கு வந்து நாங்கள் என்ன சொல்லிட்டோம், எங்கட மாகாண சபைக்கு வந்து ஒரு நல்ல மனிதரை கொண்டு வந்து நாங்கள் இதுக்குள்ளே விடணும்னு சொல்லி. மற்றது சொல்றீர்கள் வந்து என்ன வந்து கஜேந்திரகுமார் வந்து எனக்கு காசு தந்துட்டுது நான் கதைக்கணும்னு சொல்லி. எப்படி இது சாத்தியம்? வந்து நான் இப்போ வேறு ஏதோ காய்ச்சி இந்த 2 கேள்வி தானே உங்கள்கிட்ட கேட்டது. ஒன்று, நீங்கள் சபையை பதியுங்க. நீங்கள் சபை இல்லை, நீங்கள் நிர்வாகம் உருவாக்குங்க, நிர்வாகத்தை செய்து அதுக்கான ஒரு பேங்கை துறக்க. நீங்கள் ஏன் அதுக்கு இவ்வளோ பயப்படுறீங்க ஐயா? என்ன பிரச்சனை? இப்போ நான் இன்றைக்கெல்லாம் அதில் வந்து நான் எழுதின அந்த கட்டுரை கீழே எல்லாம் வந்து அவர் எழுதியிருக்கிறார், அதை பார்த்துருக்கிறீங்க. அதை பற்றி நீங்கள் ஏன் வாய் துறக்கிறீர்கள்? இல்லை, இது இன்னொரு கூடாத விஷயமா? நீங்கள் நிர்வாகம் கட்டமைப்பு இருந்தால் தானே நீங்கள் தேர்தலில் வெல்லலாம். இல்லைன்னு சொன்னால் நாங்கள் 100% தோற்றுருவோம் இல்லை. அப்போ நீங்கள் மனசில் என்னத்தை யோசிக்கிறீங்க? அதாவது வந்து இப்போ இப்படியெல்லாம் பிரச்சனைகள் எல்லாம் பாட்டு நீங்கள் இல்லை 2 விடயம் இருக்குது. இப்படி சண்டைகள் எல்லாம் நீங்கள் பிடிச்சி இதாண்டு சொன்னால் மக்கள் வந்து உங்களுக்கு பணங்கள் அதுகள் தெரியல, புலம்பெயர் தேசங்கள்லேருந்து பணம் பெறாட்டிக்கு. அப்போ டெண்டரி அதாவது வந்து இந்த தேர்தலில் வந்து 3 நாளாக உடைஞ்சி நீங்கள் வாக்க சிதற வைப்பியல் உண்டு. 2வது வந்து கடைசியில் நீங்கள் தோற்று முடியும் புலம்பெயர் தேசத்து ஆக்களில் வந்து ஒரு பழிய போட போகிறீங்க. என்னன்னா நீங்கள் போதிய காசு தரையில்லை, அதால் நான் தோற்றுட்டேன் என்று சொல்லி போட்டு எனக்கு இதுகளுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லி போட்டு நான் இதில் இருந்து விலக போகிறேன்னு சொல்லி போட்டு நீங்கள் விட போகிறீங்க. அங்கெல்லாம் இதை வந்து எங்களோட மினிஸ்ட்ரி பதவியை வந்து மினிஸ்ட்ரி என்று சொல்லி என்ன எங்களோட எம்பி பதவியை வந்து தங்கச்சி கௌசல்யா எடுக்கிறதுக்கு இருப்பா. இவ்வளோ தான் செய்ய போகுது. அப்போ நீங்கள் மற்ற உங்கள்கிட்ட நீங்கள் என்னில் வந்து சில பழி சொற்களை நீங்கள் போட்டபடியா பொறுங்குவார் இல்லை, நான் சில விடயங்களை நான் குறித்து கொண்டு வந்தேன்னா நான் எனக்கு புலவில் கதை கேட்க வர்றது கதைச்ச கதைகள் ஒவ்வொன்றும் வந்து இருக்குது. என்னுடைய வாங்கி ஓகே. அப்போ
நீங்கள் வந்து கடைசியில் வந்து பழிய போட்டுட்டு போகிறீங்க. சரிதானே? இப்படியான வேலைக்கு தான் நீங்கள் இப்போ இதன்றீர்கள். உங்களில் இப்போ ஒரு தரமே ஒரு கூடாது. இப்போ நான் கூட உங்களை கோவப்படையில, இப்போவும் நான் உங்களுக்கு ஒரு தம்பியா ஒரு அண்ணாவா நீங்கள் ஆசைப்படுற ஒரு பிராணியா நாயா 4 கால் நாயா உங்களுக்கு சொல்கிற ஒரே புத்துமதி என்னன்னு சொன்னால், நீங்கள் இப்போவும் தான் கெட்டு போகல, நாங்கள் நாயா இருந்துட்டு போவோம். நீங்களும் இப்போவும் ஒரு கட்டமைப்பை உருவாக்காமல், இது என்ன குழந்தை பிள்ளைய விட சின்ன பிள்ளைக்கு கூட தெரிஞ்ச ஒரு விஷயத்தை ஏன் அடம் பிடிக்கிறீர்கள், பொய் சொல்கிறீங்க. நீங்களே கட்சி ஒரு அமைப்பை நிர்வாகம் ஒன்று ஏன் தொடங்காமல் இருக்கு? நிர்வாகம் 7-8 பேரோட நிர்வாகம் செய்யணும், அது உங்களுக்கு பிடிச்ச ஆக்களோட செய்கிற நிர்வாகம். நாங்கள் சொல்கிறது வந்து ஏற்கனவே உங்களுக்கு இதை பற்றி என்ன திருப்பி நான் சொன்னேன், நான் ஒரு லூசெல்லாம் போடுவேன். அப்போ எப்படி நிர்வாகம்ன்றது உங்களுக்கு தெரியும். எல்லா மாவட்டங்களில் இருந்தும் ஆக்கள் எல்லாரையும் சேர்த்து இதாண்டு ஒரு கட்டமைப்பை உருவாக்கி போட்டு ஒரு 4 மாதத்துக்குள்ள நீங்கள் பலப்படணும். இப்போ உங்களுக்கு வன்னி மாவட்டம்ண்டா என்னென்னு தெரியுமோ, வன்னி மாவட்டம்ண்டா தெரியாது. அந்த மக்களுக்கு உங்களை தெரியுமோ இல்லை. நீங்கள் யாழ்ப்பாணத்தில் ஏறினா மூத்திரம்பையா கூட நீங்கள் வன்னியில் இறங்குறீங்க, நேரம் 5,000 தாண்டி தான் போய் பெய்து கொண்டு போகிற அளவு நிலைமையில தான் இன்றைக்கு உங்களோட போக்குவரத்து இருக்குது. உள்ளுக்குள்ளே வன்னியை நீங்கள் எட்டி பார்த்ததே இல்லை, வன்னி மக்களை தெரியலும் தெரியா. வன்னி மக்கள்னா ஒரு தனியாக ஒரு மாவட்டம் இல்லை. கிளிநொச்சி மாவட்டம், முல்லைத்தீவு மாவட்டம், மன்னார் மாவட்டம், வவுனியா மாவட்டம், இதில் எல்லாமே உங்களுக்கு எதுவுமே தெரியாமல் நீங்கள் செய்கிறதுன்ற நோக்கம் என்னையா? நீங்கள் என்ன வேணுமென்று சொல்லி கடைசி நேரத்தில் வந்து உங்கள மக்கள் ஆதரவு அரைக்கரைவாசி இருக்கிறோம். அரைவாசி ஆக்கள் உங்களுக்கு உங்களோட நிலப்பாடுகளும் உங்களோட வாய்ப்பாக்கங்கள் சரியில்லையான்னு சொல்லி போட்டோம். உங்களோட இப்போ பாருங்க, இன்றைக்கு இளஞ்சலி என்ன ஐயாவை ஒரு ஒரு ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்க நிப்பாட்டுங்க ஒரு காலம். இன்றைக்கு இளஞ்சலி என்ன ஐயா இந்த இதுகளெல்லாம் நீங்கள் இன்றைக்கு தூத்தி கட்டினதிலே கனசனம் விளங்கியிருக்க வேண்டாம். அவரே ஒரு தெய்வமாக பார்க்க வேண்டியாலும் இன்றைக்கு நீங்கள் அவ்வளோ தூரத்துக்கு பரிசு எடுத்துட்டீங்க. உங்களை யார் போய் வாக்கெடுக்க சொன்னது? நீங்களே போய் இந்த வாக்கெடுக்க உங்களுக்கு தெரிஞ்ச கொஞ்சம் அண்ணா ஸ்டாப் நிப்பாட்டுங்க. இவையில வந்து கதைக்க விடாங்க மேல அப்படியே நாக்களை ஏத்தாங்க இல்லை நிற்கிறார்கள் காணுமா எங்களுக்கு தெரிஞ்சாக்கள் ஏன்னு சொன்னா எங்கட விஷயத்தை கதை கேட்க நாங்கள் இதெல்லாம் மறந்து விடுவோம் பிறகு. அப்ப நீங்கள் ஏன் அப்படி அந்த அளவு செய்ய வேண்டிய அவசியம் என்ன யோசிச்சு பாருங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பயம் ஒன்று உங்களுக்கு தொட்டிட்டுது. மற்ற நீங்கள் ஒரு பொய்யுக்கு தானே சொல்லியிருக்கிறீர்கள், நான் இளஞ்சலியோட சேர போறேன், கார் டிரைவராக இருப்பேன் எல்லாம். அப்போ அதுவும் ஒரு பொய் தானே. அன்றைக்கு நீங்கள் அங்கே போய் போனதுன்னு சொல்லி கொழும்புக்கு பதிய போனதுன்றது ஒரு பச்சை பொய். மற்றது நீங்கள் இன்றைக்கு வந்து ஒவ்வொரு கதையும் வந்து ஒரு என்ன வந்து அவற்றை சொந்தக்காரன் சொல்றீங்க, அதை எவ்வளோ ஒரு பொய். எத்தனை பொய் ஐயா நீங்கள் சொல்லுவீங்க? காசு வேண்டிட்டான் உடனே எல்லாருக்கும் உடனே சொல்லுங்கள் பட்டி வேண்டிட்டான்னு சொல்றீங்க. என்ன நான் பட்டி வேண்டியிருப்பேன், நீங்கள் தானே பார்க்குறீங்க. நான் நீங்களோட கிழிச்சாத்தம் கேட்கத்தான் நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அங்கே இருந்து அவர் வந்து எங்களை பொட்டி அனுப்பிய கதை என்ன கதைக்க சொல்லியிருப்பார். அவர் வந்து ஐயாவை கொண்டு வரதில் நீங்கள் சொன்னதை தான் நாங்கள் சொன்னாங்கள். அடுத்தது வந்து கூட நிர்வாகம் அமைக்க சொல்லி இதுக்காண்டி அவர் நீங்கள் நிர்வாகம் அமைக்கிறதுக்கு இவர் கஜேந்திரகுமார் எங்களுக்கு பொட்டி தருவார். ஏன் இப்படியான எல்லாருலையும் வந்து அப்படியே தூக்கி பழிகளை தூக்கி போடுறீங்களா? ஒரு மனச்சாட்சி இல்லாமல் பழிகளை போடுறீங்க. உங்களோட வயசு வித்தியாசம் இல்லாமல் நான் என்றியல் பே என்றியல். உங்களுக்காண்டி எவ்வளவு நாங்கள் செத்தத்தை குடிச்சு உழைச்ச நாங்கள் இன்றைக்கு கூட இவ்வளோ அன்பா மரியாதையாக சொல்கிறேன். இப்போ கூட எங்களுக்கு கெட்டு போகவில்லை. நீங்கள் வந்து பொய்யலையும் விட்டுட்டு பழியலையும் போடுறத முதல் நிப்ப அடித்து உங்களுக்கான ஒரு நிர்வாகம் அதில் மாத்திரம் நீங்கள் வாய் வைக்கிறீர்கள் இல்லை, ஆக்களை முட்டாளாக்கி கொண்டே இருக்கிறீங்க. ஏன் என்னத்துக்கு? இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி ஒன்றே ஐயா. இப்போ என்னில் நீங்கள் இவ்வளவு கூடாத பழி இப்போ பொட்டி பண்ணுற பழி எல்லாம் எனக்கு பொறியல் இல்லை. இதே மாதிரி உங்கள்கிட்ட நான் திருப்பி ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேனே. எப்படி கேட்குறேன்னு சொன்னால், இப்போ இது நீங்கள் சாத்தியம் இல்லாத கதைக்கிறீர்கள். ஆனால் இப்படியெல்லாம் ஆக்கள் கதைச்சு கூட நான் கதைக்க இல்லை. அதை நான் இன்றைக்கு கேட்குறேன். அதாவது வந்து உங்களுக்கு தேர்தலில் முதலும் மாகாண சபையில் நின்றதுல இருந்து உங்களுக்கு அக்கு வேற ஆணி வேற எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சு கொண்டும் நீங்கள் கடைசி நாள் வரைக்கும் நீங்கள் என்னதுக்கு அந்த கிளைமேக்ஸ் அவசரப்பட்டு கொண்டே எல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா உங்களுக்கு தெரியுமல்லோ 4 மாதத்துக்கு முதலே தெரியும். அப்போ நீங்கள் அதை வந்து வேணுமென்று சொல்லி ஆருக்காகவோ என்னத்துக்காகவோ நீங்கள் அதை வந்து விட்டுருக்கிறீங்க. சரிதான் அவையில் வெல்றதுக்கு. ஆனால் நீங்கள் நினைச்சிருந்தேன்னு சொன்னால் 100% உங்களுக்கு பெரிய சபைகள் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா மக்கள் அப்போ வந்து உங்களை கூடுதலான செல்வாக்கில் இருந்தவைகள். என்ன செல்வாக்கு? நீங்கள் அந்த டிசிசி மீட்டிங்கில் உடைச்சி கதைச்சதுகள், பார்லிமெண்ட்டுகளில் கதைச்சதில் உங்களுக்கு நல்ல செல்வாக்கு இருந்தது. யாழ் மாவட்டத்திலேயும் செல்வாக்கு இருந்தது. அதே மாதிரி வன்னி மாவட்டங்களிலும் எல்லா இடமும் பரவலான செல்வாக்கு இருந்தது. உங்களால் பல இதுகளை செய்திருக்கலாம். ஆனால் நீங்கள் அதை செய்ய முன்வர இல்லை. ஏன் செய்ய உங்களுக்குள்ள செல்வாக்கு இருந்தும் ஏன் செய்ய முன்வர இல்லை என்று சொன்னால், அப்போ உங்களுக்கு பின்னால் நீங்கள் ஆரிய ஒரு ஆக்களை வெளில வைக்கிறதுக்காண்டி தான் அந்த வேலையை செய்த நீங்கள்ன்ற உங்களை எல்லாட்ட மனசுலையும் கேட்டு பாருங்க. ஏன் டாக்டர் கடைசி நேரத்துக்குள்ளே, ஏன்னா இது தெரியும் தானே, நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை. இரண்டு இருந்து போட்டு நாங்கள் அந்த அவதிப்பட்டு அவசரப்பட்டு கையெழுத்துக்களை வச்சு போட்டு கொடுக்காம விட்டுட்டோம்ன்ற மாதிரி இல்லாமல் படியாதவன் எல்லாமே செய்து கொண்டு இருக்க நீங்கள் ஒரு பொட்டிக்குள்ளே மாத்திரம் இருக்கிறக்க எல்லாரும் யோசிப்பா இல்லை. இப்போ நான் இப்படி என்று சொல்ல இல்லை. இப்போ நீங்கள் என்ன
விஷயமே இல்லாமல் பழியோட ஆனால் நாங்கள் இப்படி ஒரு கேள்வி கேட்கலாம் தானே. அப்போ நீங்கள் வந்து அன்று அரசாங்கங்கள் வெல்றக்காண்டி இப்படியான ஒரு சப்போர்ட்டை செய்ய வந்து நீங்களோ ஐயான்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கலாம், சரிதானே. ஆனால் நாங்கள் அப்படி ஒன்றும் கேட்கல, உங்களுக்காண்டி தான் நான் இப்போ வாதிட்டு இதான்னு சொல்லி சரி நான் சரியா அவரும் தெரியாமல் போயிட்டார் விட்டுட்டாருன்னு சொல்லி. ஆனால் அதே சேம் உத்தியை நீங்கள் மாகாண சபைக்கும் பாவிக்கிறதுக்கு இருக்கிறீங்க. வடிவா யோசிச்சு பாருங்க, ஐயா செய்கிற வேலை அதே. இதை ஒரு நிர்வாகம் உங்கள்கிட்ட இல்லை, ஒரு கட்டமைப்பு இல்லை, ஒரு பேங்க் இல்லை, ஒன்றுமே இல்லை. தனி மனுஷனா 2 பேர் காருக்குள்ளே இருந்து கொண்டு நீங்கள் மாகாண சபையை வந்து எல்லா மாவட்டங்கள்லையும் பெரும்பான்மை எடுத்து வெற்றி அடைகிறேன்னா எப்படி ஐயா? உண்மையாக நீங்கள் எல்லாருமே ஓரளவு சராசரி முழு பேருக்குமே ஒரு விஷயம் தெரியும் தானே, இப்படி ஒன்று சாத்தியம்ன்றதை நீங்களே யோசிங்க, உங்களோட மனச்சாட்சிக்கு யோசிங்க. இதுக்குள்ள எங்கேயும் ஒன்று இடிக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. அப்போ நீங்கள் என்ன செய்ய போறீங்க? கடைசியில் வந்து நின்று 2 மாதத்துக்கு முதல் புதிய ஆக்களை கொண்டு வந்து போட்ட உடனே அந்த ஆக்கள் மரண அடி வேண்டுவீனா தோற்பம். நாங்கள் எங்கட போட்டுகள் எல்லாம் 3ஆச்சு. ஏன்னா இப்போ இவ்வளோ எங்களுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருந்தது, ஓகே, ஒரு காலத்தில் வேண்டாம். இப்போ 3-4 உடைய போதும். அந்த 4 உடைக்கிறதுக்கான பெரிய ஒரு வேலையுண்ட இவன் ஒரு நிப்பாட்டுங்க, ஒரு கார் ஏற்றி விட்ட திருப்ப. அப்போ நீங்கள் வந்து இப்படியான வேலைகளை நீங்கள் செய்யாதீங்க ஐயா. நீங்கள் இப்படி செய்து நீங்கள் ஒன்று மாகாண சபையை வந்து முறைப்படி இப்போவே கேளுங்க. இப்போவே நீங்கள் ஆக்களை கூட கட்சியை தொடங்கி, கட்சியை நிர்வாகம், நீங்கள் கட்சின்னா கோவிப்பில் நிர்வாகம் என்ற ஒன்றை நீங்கள் தொடங்கி எல்லா மாவட்டங்கள்லேயும் ஆக்களை எடுத்து உங்களோட எல்லா பன்னி மாவட்டத்துக்கு எல்லாம் போங்க. அங்கே கொக்குழாயில் எல்லாம் இதுகளெல்லாம் எலும்பு கூடுகள் எல்லாம் தூண்டுறாங்க, அதுகளை பாருங்க. அங்கே போய் ஒவ்வொரு நாளும் மக்கள் சந்திப்புகளை மேற்கொள்ளுங்க, உங்களுக்கான ஆக்களை தேடுங்க, நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கு பின்னால் நாங்கள் நீங்கள் இவ்வளோதான் நான் என்றாலும் உண்மைதானே, நாங்கள் உங்களுக்கு சேவை செய்கிறோம். நான் ஏன் நாங்கள் இருக்க தயாராக இருக்கிறேன். நான் இப்போவும் சண்டை பிடிக்க இல்லை. சரி, ஒரு தம்பியை ஏதோ சொல்லி போட்டு போயிட்டான்னு சொல்லட்டு மட்டும் தான் நான் இருக்கிறேன். நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் உங்களை நான் பகைக்காமல் இருக்கிறக்கூடிய காரணம் என்ன, இவ்வளோ சொன்ன அப்புறம் கோவப்படாமல் இருக்கிறக்கூடிய காரணம் என்னன்னு சொன்னால், எங்களுக்கு இப்போ ஏ எல்லாம் பி என்ற மாதிரி தான் இருந்தாங்க. ஒருவேளை சளியனையா விரையில்லைன்னு வைங்களேன், நாங்கள் உங்களை தான் ஆதரிக்க போகிறோம். ஆனால் நீங்கள் இப்படி இருந்து கடைசி நேரத்தில் வந்து 2 மாதத்தில் வந்து நீங்கள் தனிச்சு நின்று இப்படியான வேலைகளை செய்து தமிழட்ட போட்டை வந்து உடைச்சி உருவாக்க நின்றீங்கன்னு சொன்னால் நாங்கள் கடைசி வரையும் அதுக்கெல்லாம் ஆதரிக்க மாட்டேன். நான் உங்களுக்கு எதிராக வந்து இப்போ கதைக்கிறத விடுகிறது, ஆனால் உங்களுக்கு எதிரான இப்போ விடுறது சும்மா சாதாரண பானங்கள் தான். ஆனால் உங்களுக்கு உண்மையாக நான் இதுகளெல்லாம் வந்து இப்போ மக்களுக்குள்ளே கதைக்க விட இல்லை. ஒரு நாகாஸ்திரம் ஒரு பிரமாஸ்திரம் 2ம் உங்களுக்கு எதிராக நான் எடுத்தேன்னு சொன்னால் நிச்சயமாக நீங்கள் அடிபடுவீங்கள். அதில் நான் இதில் பற்றி வாய் கதைக்க இல்லையான்னு சொன்னால் டாக்டரை வந்து அவமானப்படுத்தவோ அல்லாட்டிக்கு அவரை இதன்றதோ விருப்பம் இல்லைன்னு சொல்லி. ஆனால் இதே நீங்கள் 1 மாதம் 2 மாதம் இருக்க விட்டு தான் இதே மாதிரி நீங்கள் சதி செய்கிற மாதிரி செய்வியல்னு சொன்னால் இதை நாங்கள் கட்டாயம் செய்ய வேண்டி வரும். ஏன்னு சொன்னால் மற்றது என்ன வந்து சொல்றீர்கள் வந்து பிச்சைக்காரன் சொல்லி சொல்றீர்கள், பிச்சையிலும் பிச்சை என்று சொல்லி எல்லாம் சொல்றீர்கள், இதெல்லாம் சொல்றீர்கள். ஐயா, பிச்சைக்காரன் பொருள் என்னன்னு சொன்னால், ஒரு மனுஷனுக்கு சாப்பிட வழி இல்லாட்டிக்கு அல்ல தன்னை குடும்ப கஷ்டம்னு சொன்னால், எனக்கு செருப்பு வேண்ட காசு ஆங்க, ஷூ வேண்ட காசு ஆங்க, அல்ல சாப்பிட்றதுக்கு காசு இல்லை, எனக்கு திரிகிறதுக்கு காசு இல்லை, எனக்கு உடம்பு வருத்தம் நோ வருத்தம் ஒரு தான் கெஞ்சி இன்னொரு தானட்ட காசு வேண்டி சாப்பிட்றதுக்கு தான் ஐயா பேர் பிச்சை. நான் அப்படி சாப்பிடல இல்லையா ஐயா. நான் சொந்தமாக 30 வருஷம் வெளிநாட்டுக்கு வந்து சிட்டிசனோட இருக்கிறேன், உழைச்சி சொந்தமான நீங்கள் எல்லா சனமும் பார்க்கத்தக்கனா தான் அந்த கடைக்கு வியாபாரத்தை உடைச்சு உங்களுக்கு சேர்த்து தந்து நான் எங்கட காசுகளை உங்களுக்கு தந்து செய்கிறோம். இதுக்கு வந்து பிச்சை எடுக்கிறேன் இல்லையா ஐயா. இது பிச்சையிலும் பிச்சைக்காரன் இல்லை. பிச்சையிலும் பிச்சைக்காரன் அர்த்தத்தை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்திருக்கிறேன். அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த பொருள் எங்கே படுதுன்னு சொல்லி பாருங்க. நாங்கள் பிச்சைக்காரன் இல்லையா. நாங்கள் வந்து பிச்சை எடுக்கிறோம் என்னதுக்குன்னு சொன்னால் ஓட்டு பிச்சை எடுக்கிறோம். ஓட்டு பிச்சை எங்கட புலம்பெயர் தேச மக்களுக்கு எங்கட இலங்கையில் இருக்கிற ஆக்களுக்கு நீ கிடைக்கிற ஒரு கடைசி சந்தர்ப்பம் இதுதான். அதால் நாங்கள் அதை வந்து காப்பாற்றி கொள்ளணும், அதை சரியான முறையில் இந்த அரசியலை செய்யணும், கட்டமைக்கணும்ன்றதை செய்கிறோம். மற்றது நீங்கள் மாத்திரம் எழுதுற இல்லை, உங்களோட சார்ந்து நிற்கிற ஒரு 2 பேர், இன்னொரு தம்பி, மற்ற உங்களோட அண்ணா, இவியல் தான் உங்களுக்கு இப்போ வந்து கேடா மாறி நிற்கணும். அவையண்ட ஒவ்வொரு எழுத்துகளும் வந்து மக்கள் வந்து அதை பாராட்டி விசில் அடிக்க இல்லையா தம்பி அர்ஜுனா. அவியல் வந்து மிகவும் ஒரு என்னென்னு சொல்கிறது, இப்போ உங்களோட அரசியலை வந்து மற்றவன் தான் போலணும் இல்லையே, மற்றவன் தான் பாராட்டணும் இல்லையே, குடும்பம் வந்து உங்களுக்காண்டி நின்று மற்றவன் அவமானப்படுத்தக்கூடாது. அப்போ நீங்களும் அவமானப்படுத்தி உங்களோட அண்ணாவும் மற்றவரை சீண்டி அவமானப்படுத்தி வைக்க வந்து அது மற்றவற்றை நெஞ்சை வந்து பாதிக்குது இல்லை. யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்கள் இவ்வளோ பழி சொல்லி எல்லாம் சொல்லி, மற்றது சைக்கிள் கட்சியை பற்றி இதை பற்றி சொன்னீங்க, லாம்பு சின்னத்தை பற்றி ஒரு கதை சொன்னீங்க. ஓகே, ஏனையா லாம்பு சின்னம் யார்? அது இப்போ இல்லையே இல்லை. லாம்பு சின்னம் அதாவது முன்னால் விழுப்புண் அடைஞ்ச போராளிகள், அங்கவீனர்கள், கால் இல்லாதாக்கள், கை இல்லாதாக்கள், அவையெல்லாம் அந்த போராளிகள் அவையெல்லாம். அப்போ அவியல் எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு கட்சி ஒன்று, சுயேட்சை கட்சி இல்லை, ஒரு சுயேட்சையாக அந்த முறை
நீங்கள் இல்லாத இடத்துல, நீங்கள் யாழ் மாவட்டத்தில் கிளிநொச்சியில் இருந்தால் அவை கிளிநொச்சி கூட கேட்கல, டாக்டர் இல்லாத பக்கத்தில் இஞ்சால கேட்கணும்னு சொல்லி கேட்டவையோ அந்த கேட்ட ஆக்களுக்கு வந்து நாங்கள் செய்ததுக்குரிய காரணம் அவங்களுக்கு வந்து எங்கள் எம்பி மேர் வந்து காணியல் பூமியல் ஒரு ஒரு அரசாங்கம் கொடுக்குற வீடு கட்டுற கூட வக்கு இல்லாமல் இருக்கிறாங்க. எல்லாருமே ஓல இருக்கிறாங்க, ஈக்கி கிழிக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க. அப்போ அவங்கள ஒரு எம்பி வந்து சொன்னால் வீதாசார அடிப்படையிலேயாவது ஒரு எம்பி வந்தேன்னு சொன்னால் பார்லிமெண்ட்டில் தங்கட உரிமையில கேட்டு வேண்டுவாங்கன்னு சொல்லித்தான் அதுக்கு நாங்கள் ஆதரவு கொடுத்தனாங்க. அவங்க வேறு யாரும் இல்லையா, முன்னாள் போராளிகள், எந்த ஒரு இடத்துலையும் ஒரு தப்பும் செய்யாத புனிதமாக இருந்து கொண்டு இருக்கிறவங்க. ஆனால் அவங்களுக்கு செய்ததை கூட நீங்கள் ஆரண்டங்களுக்கு தெரியும், நீங்கள் லாம்புக்கு கொடுத்த நீங்கள் அதே நான் ஒழிச்சு செய்யலை தானே ஐயா. உங்கள்கிட்ட நீங்கள் வன்னிமைந்தான் தளத்தில் வந்து கதை கேட்க நான் கேட்டுனான் தானே ஐயா. இப்போ லாம்பு சின்னத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களா ஐயான்னு கேட்க அவரே நீங்கள் என்ன சொன்னீங்க, இல்லை இப்போ நான் இல்லாத இடத்துல வேறு யாருக்கு போடணும், அப்போ அவங்களும் கால் இல்லாத ஆக்கள் தானே, இப்படி இயக்கத்தில் இருந்த ஆக்கள் தானே நீங்கள் போடுங்கொண்டு சொன்னீங்களோ. இல்லை எல்லா ஜனத்துக்கும் தெரியும் தானே இதில் இருக்கிற ஆக்களுக்கு. நீங்கள் சொன்னீங்களா சொல்ல இல்லையா, சொன்னீங்கள் தானே. அப்பயே நீங்கள் அப்போ அதை சொன்னீங்க, நேரில் தானே கேட்டு நாங்கள் அந்த 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 படியல் வந்து மேலே அந்த இதான அவங்களுக்கு என்னென்னு சொல்கிறது, பெரிய அப்போ எல்லாம் பெரிய இதாக தெரியல. அவங்க இப்படியாவது வெளில வைக்கணுமெண்டு நானே அவங்களுக்கு 50,000 ரூபா அந்த கட்சி நிதிக்கு கொடுத்துருக்குறேன். அதை விட அவங்களுக்கு அந்த என்னென்ன எழுதி வாசிக்கணுமன்ற எல்லாம் நான் எழுதி எல்லாம் கொடுத்துருக்குறேன். ஏன் அவங்கள எங்களுக்காண்டி ஆயுதமேந்தி போராடி எங்களுக்காண்டி அவங்க செத்திருக்க சிலவளை ஒரு மிஸ்ன்னு சொல்லியிருந்தா ஆக்கள் போயிருக்கும். ஆனால் அதுகளையும் தாண்டி புனிதமான போருக்கு புனித போருக்காண்டி தங்கட கால் கையலை. ஏன்னா உங்களுக்கு வந்து எங்கட இனத்தில் பாசம் இல்லாமல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது. சரிதானே, நான் இது கோமா இதண்டே இல்லை. இப்படியான இதுகளில் நீங்கள் செய்கிறது வந்து ஐயா அவ்வளோத்துக்கு சரியில்லை தம்பி. அப்படி அந்த போராளிகளை வந்து நீங்கள் கொஞ்சம் வேறு ஆக்கள் மாதிரி போட்டு பார்த்து கதைக்கிறது கூடாது ஐயா, அது கூட வேண்டாம், அப்படி செய்யாதேங்க. அதுகள் இல்லைன்னா நாங்கள் இன்றைக்கு இல்லை. அதுகள் எல்லாம் உண்மையாக இருந்தாலும் வாழ்ந்தாலும் இறந்தாலும் அந்த பக்கம்ன்றதே நாங்கள் எடுத்து பார்க்க கொண்டு சொன்னால் அது புனிதங்கள், புனித தெய்வங்கள். அந்த விழுப்புண்ல ஒரு காயில் ஒரு ரவுண்ட்ஸ் பட்டிருந்தா கூட அவன் தெய்வம் தான். அந்த ரவுண்ட்ஸை தொட்டு கும்பிட்டுட்டு அந்த பட்டை தொட்டு ஒரு ரவுண்ட்ஸ் ஒரு செல்பீஸ் ஒரு துண்டு பட்டிருந்தா கூட அதை தொட்டு கும்பிட்டுட்டு போங்க. ஏன்னா எங்களுக்காண்டி களத்தில் போய் நின்றுருக்கிறாங்களன்னு சொல்லி அந்த களத்தில் நின்றவன் துணிஞ்சவன். நான் கூட இதில் நின்று கதைக்கிறேன், நான் கோலை. ஏன்னு சொன்னால் நான் விட்டுட்டு நாட்டை விட்டு அந்த நேரத்தில் நான் தப்பி வந்தேன். ஆனால் நான் கோலை. அந்த காயப்பட்டவங்கள தொட்டு கும்பிடுங்க, கையை கண்டா தொட்டு கும்பிடுங்க. ஆனால் நீங்கள் தானே ஐயா முள்ளிவாய்க்காலுக்கு கூட போகல, மாவீரர் தினத்துக்கு போகிற இல்லை. ஆனால் இதுக்கான காரணம் என்னன்றது ஐயா நான் உங்களுக்கு கட்டாயம் நிச்சயமாக ஒரு நாளைக்கு சொல்லுவேன். இதுக்கான ஒரு பெரிய புலம் ஒன்று இருக்குது, அதுவும் கூட பேக்ரவுண்டை பார்த்தாலே தெரியும். ஆனால் அதை நான் மிச்சம் ஒரு நாளைக்கு கட்டாயம். நான் இதிலெல்லாம் கோபமாக இல்லை. அந்த மாவீரர் அந்த மனிதர்களை மதியுங்க. சரிதான், எங்கட இழந்த மக்கள் நாங்கள் அந்த முள்ளிவாய்க்காலில் கொத்தா குழந்தையெல்லாம் செத்த மண், செத்த வடு அந்த செத்தம் கூட அந்த மாறாத மணக்காத ஒரு பார்த்தாலே அழுக வரும். நாங்கள் ஒவ்வொரு முறையும் போய் அந்த மரங்களுக்கு நின்றோம், அதுகளில் இருந்து கூட அழுது ஓட்டு வார். நான் ஒவ்வொரு முறையும் வந்தேன், இதுக்குள்ள எவ்வளோ பேர் செத்தன்னு சொல்லி. என்ன தந்தையிலேருந்து என்ன மாமாவிலேருந்து எல்லாருமே அந்த போராலாம் செத்தது. ஏன் ஐயா இப்படியெல்லாம் அந்த போராளிகளை வந்து இப்படி சொல்கிறாங்க, அதிலோட போய் நின்றேன்னு சொல்லி என்ன கொச்சப்படுத்தி கதைக்கிறீங்க? உங்களுக்கு பழி போடுறக்கு ஒரு இது இல்லைன்னு சொன்னால் நீங்கள் எப்படி எல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களா? துரோகப்பட்டாங்க கட்டுறீங்கள், நீ அங்கே காசு வேண்டினன்றியல், மற்ற அந்த இளஞ்சலியா போட்டு அந்த பேர் சொல்லாமல் போட்டு செய்யறியல், பேர் சொல்லாமல் போட்டு கதைக்கிறீர்கள், அந்த ஐடென்டி கார்டை கொண்டு வந்து போடன்னு சொல்லி அவந்தால ஒரு தெய்வம் ஐயா. அந்த தெய்வம் அந்த ஒரு அந்த சண்டை நேரத்துலேயே எத்தனையோ பேருக்கு ராசா வந்து இது போட்டு கொடுத்தது என்ன தண்டனைகள் மரண தண்டனை கூட போட்டு கொடுத்த ஒரு மனுஷன் உண்டு. அந்த இறைவன், அந்த ஒரு தெய்வம், அந்த வந்து அவமானப்படுத்த வலிக்கிடாது. நீங்கள் இவ்வளோத்தான் எல்லாம் தூத்தி கட்டி போட்டு பேருந்து திருப்பி கீழே போறீங்க. இல்லை ஐயா வந்தால் தனி கட்சி அமைக்கணும், என்ன ஐயா கதையை மாறி வெறியாரன் மாதிரி இல்லை ஒவ்வொன்றையும் செய்கிறீர்கள் கதைக்கிறீர்கள். அப்படி செய்யாதேங்க. நீங்கள் பழிப்பட்டம் போடாத ஆக்கள் ஒன்றுமே இல்லை, எல்லாரும் பழிப்பட்டம் போட்டாச்சு செய்தாச்சு. அப்படி ஏன் செய்கிறீர்கள்? ஏன் உங்களை என்ன வந்து ஒரு கேள்வி கேட்ட உங்கள்கிட்ட கேட்ட கேள்வி என்ன, ஃபேஸ்புக்கில் கூட நான் கேட்ட கேள்வி என்ன, நீங்கள் அதுக்கானபடியே சொல்லுங்கள். உங்களை ஏன் அதுக்கு நீங்கள் பின்னடிச்சு தடங்குறீங்க? நீங்கள் ஒரு கட்சி நிர்வாகத்தை உருவாக்குங்க, இவ்வளோ தான் நாங்கள் கேட்குறோம். பதிகிற கதையெல்லாம் அது 2-3 வருஷம் ஆகும், அது கூட படு பொய்யே சொல்லி போட்டீங்க. அதற்கு தானே இவ்வளோ துரோகிப்பட்டாங்கள், இவ்வளோ கெட்டவன், இவ்வளோ கூடாதவன், இனி இன்னும் எவ்வளோ வச்சிருக்கிறீங்களோ ஆக்களை கொண்டு என்ன மாதிரி எல்லாம் எழுதி போடினமோ இதண்டினமோ. ஏன் இப்படி செய்கிறீங்க? நாங்களும் மனுஷர் தானே ஐயா, ஜோஜு பாருங்க. எங்களுக்கும் இப்போ நீங்கள் வந்து எங்களை துரோகின்னு சொல்லிக்க எங்களுக்கு மனசு இந்திய ஆக்கள் இருக்காதோ, நாங்கள் இல்லையோ, எங்களோட உறவினர் இல்லையோ, நீங்கள் அவ்வளோ பேரையும் இல்லையோ ஐயா பகைக்கிறீர்கள். அது மாத்திரமே இல்லை, கேட்டு தளங்களில் இருந்து நடுக்க பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. தளத்தில் ஆக்கள் எல்லாரையும் வந்து காவாளிகள், கடவாளிகள், கசப்பொழிகள் ரெண்டும் எடுத்தோன்னா உங்களுக்கு வந்த வாய்க்கல. உங்களுக்கு பிரச்சனையை வந்து உங்களோட வாய், நீங்கள் சரியான முறையில் ஒரு எம்பி ஆகுறதுக்கு இன்னும் நீங்கள் ஸ்டடி ஆகலையே ஐயா. நீங்கள் இப்போவும் வந்து
சும்மா அந்த ஊரில் நிற்கிறவங்கள விட கேவலமான வேலைகள் அப்படியான கதைகள் எல்லாம் கதைக்கக்கூடாது. ஒரு டாக்டர் மாதிரி நீங்கள் அதுக்குரிய ஒரு இடத்துல இருந்து அந்த ஸ்பீச் எல்லாம் சொல்லுங்க, அந்த விளக்கங்களை சொல்லுங்க. அப்படி இல்லையே, ஒருக்கா போடுறியல், ஒருக்கா அழிக்கிறியல், ஒருக்கா திட்டுறியல். என்ன மனநிலை மேலே இருக்கிற உங்கள்ட்ட என்ன நாட்டை கொண்டு வந்து தந்து நீங்கள் வந்து ஒரு முதலமைச்சராகி வந்து பார்க்க போறீங்க, என்ன இதில் இருக்கு உங்களுக்கு யோசிச்சு பாருங்க. அதுக்கான ஒரு தகமையை நீங்கள் வழங்குங்க. ஒரு முதலமைச்சர் இப்போ நீங்கள் கேட்டா உதத்தான் சொல்ல போறீங்க, நாங்கள் நிர்வாகத்திலே ஆக்களை எடுத்தோம்னு சொன்னால் அவங்கள என்னென்ன செய்து போட்டு போறாங்களோ என்னையாவது கதை வந்து நீங்கள் தலைவர், பொருளாளர், செயலாளர் எல்லாம் முறைப்படி நடக்குது. உங்களுக்கு அங்கே முதுகில் குத்துறது சரி. அப்படி நீங்கள் மாகாண சபையில் முதலமைச்சர் ஆகின பிறகு அப்போ உங்களோட இருக்கிறவங்க உங்களுக்கு முதுகில் குத்த மாட்டாங்களோ? அந்த மாகாண சபையில் உறுப்பினர் இருக்கிறவங்க போய் எதிர்கட்சியில் சேர மாட்டானோ? இப்படி பார்த்தா நீங்கள் எம்பிக்கே வரக்கூடாது ஐயா. முதலமைச்சர் தேர்விலேயே நீங்கள் நிற்கக்கூடாது. அப்படி செய்வான்னு நீங்கள் எதிர்பார்த்தா அப்போ அதை என்னென்ன நடக்க போகுது? அப்போ உங்களோட நிற்கிறவன்னு என்ன நாங்களை மாற மாட்டான்னு தெரியும். டாசா எல்லாம் ஒரு நம்பிக்கை தான். காரில் நீங்கள் கொழும்பு வரையும் போயிட்டு வாரியல், ஒன்றுமே நடக்காமல் இதண்டாமல் போயிட்டு எதிரில் வந்து எதிர்காரருக்கும் எங்களுக்கும் ஒரு அடிதான் வித்தியாசம். அவன் கொஞ்சம் இஞ்சால் ஆயந்துட்டான்டா நாங்கள் தூள்துள்ளான். இப்போ நான் இலங்கைக்கு போகிறேன், நெடுக்க நான் ஒரு மைல் ரிலேயில் கூட பார்க்க உடஞ்சி கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்பிக்கை அங்கே மனசியாக்களும் இந்த ஃப்ளைட்டில் போகுது வருதுன்னு சொல்லி, ஆனால் ஃப்ளைட்டும் புள்ளத்தான் செய்யுது, இல்லையாண்டு இல்லை, எல்லாம் நம்பிக்கை தான். அப்போ வேலைக்கு போகிற மனசி வந்து புள்ளத்தாச்சு, அதாவது எங்கட மனசுக்கு வந்து ஒன்று ஒரு கற்பனை ஆக்கினா உடனே வேற மாதிரி சிந்தனை வண்டி வேற மாதிரி ஒரு பட்ட பேரை கொடுக்குறது இல்லை. அது நம்பிக்கை இல்லை. இந்த உலகமே நம்பிக்கை தான். இறைவன் என்றது நம்பிக்கைதான், உலகம் என்றது நம்பிக்கை தான். இந்த டாக்டர் வெறுவேறு என்ற எல்லாமே நம்பிக்கையிலான் இருக்குது. இடையலுக்குள்ள ஒரு சில அண்டர்ஸ்டாண்டிங்கள் இல்லாமல் போகும். இன்றைக்கு 6 உலகத்தில் புனிதனா உத்தமனா இருக்காங்க. இந்த ஈரானை போட்டு ஒழுண்டு ஒழுக்கிறாங்க. 180 ஸ்போர்ட்டான இடங்களில் 8 விஞ்ஞானிகள் இழந்துட்டாங்க, ராணுவ தளபதிகளை இழந்துட்டாங்க. இதுகளை யார் காட்டி கொடுத்து இருக்கிறாங்க? அங்கெங்கோ ஆர் பெரிய பெரிய பதவியில இருந்து ஆர் தந்த, அதாவது அந்த முஸ்லீம்களுக்கு பெரிய கெட்டா இருக்கிறன்னு சொல்றவங்க தான் இந்த தகவல்களை கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. ஏன்னு சொன்னா எல்லாருமே காசுக்கு விலை போய் கொண்டிருக்கிறாங்க. இந்த உலகம் அப்படித்தான் ஐயா, எல்லாருமே காசுக்கு தான் விலை போய் கொண்டிருக்கிறது. இதுக்குள்ள நீங்க போய் தேடி கொண்டு வந்து புனிதமான ராமனையோ இதுகளையோ கொண்டு வந்து தர்மனையோ கொண்டு வந்து போட இல்லாது. எல்லாருமே காசுக்கு தானையா இந்த வேலைகள் எல்லாத்தையும் செய்து கொண்டிருக்கணும். எல்லாரும் டீல் தான். நீங்க சொல்ற மாதிரி டீல் தான். இந்த இலங்கையில வந்து இன்றைக்கு டீல் நடந்து கொண்டிருக்குது. இதுக்கு டீல், இதுக்கு இன்னென்ன மாதிரி நீ இதை இன்ன மாதிரி செய், இப்படி இப்படி இதுக்குள்ள குறுக்கவோ, இந்த டீல்களுக்கு நீ இப்படி உடைச்சா உனக்கு இவ்வளவு காசு, இவ்வளவு இது, நீ இவ்வளவு போறன்னு சொல்லி இந்த டீல் தான் நடக்குது இலங்கையில். அப்ப ஒன்றை நீங்க யோசிக்கணும். நீங்க பார்லிமெண்ட் போறீங்க, ஓகே, உண்மையா இல்லையாண்டா நீங்க புலிகளை பற்றி கதைச்சி நீங்க சுர்ரா எண்ணில நான் புலியின் மகன் தான் எல்லாம் கதைக்கிறதெல்லாம் சந்தோஷம்தான், சரிதானே? ஆனா இது எல்லாருமே இதுக்கு முதலும் எங்கட இவியல்ல இருந்து எல்லாரும் கதைச்சதான். எங்கட என்ன அந்த அந்த சுட்டு சேர்த்து அந்த பேரும் திடீரெண்டு வேறே இல்லை, அந்த கப்பல்கள் எல்லாம் வச்சிருந்தாலும் வந்து. அப்ப அது மாத்திரமல்ல ரவிராஜில இருந்தா மகேஸ்வரன், ரவிராஜில எல்லாருமே கதைக்கிற ஒரு கதை. அதுக்கு வந்து எந்த ஒரு தருமே வந்து கோவப்பட மாட்டாங்க. ஏன்னு சொன்னால் அது ஓகே, அது உண்மைதானே. அங்கே இருக்கிறதும் ஜேவிபி தான், உண்மைதான். ஆனால் மற்றது வேறு எங்கட சிவில்ல போலீஸ் பார்க்க வேண்டிய வேலைகள் எல்லாம் பார்க்குறதுக்கு மக்கள் வந்து நீங்கள் பார்லிமெண்ட் போகிற இல்லை. பார்லிமெண்ட்டுக்குன்னு சொல்லி ஒரு இதுகள் இருக்குது. நீங்கள் பார்லிமெண்ட்டில் போய் இதை போய் கதைச்சி மேசையில அடித்து அதை செய்து அந்த பொம்பளைன்ற பிரச்சனை, இந்த பிரச்சனை, சிவில் பிரச்சனை, இதுவரை எல்லாம் அங்கே கதைக்கிறீங்களா? அதுக்குன்னு சொல்லி சிவில் நிர்வாகங்கள், சிவில் இதுகள், கோர்ட்ஸுகள் இருக்குது. நீங்கள் போய் இதாக எதுவும் கதைச்சிருக்கிறீங்களா? இப்படி அடித்து வாதிடுங்க ஐயா. அப்படியேண்டா எங்கள்ட இலங்கையில் எங்கட முள்ளிவாய்க்காலில் நீங்கள் செத்தவர்களுக்கான 100% எங்களுக்கான பதிலை நீங்கள் உடனடியாக சொல்லி ஆகணும். வெளிநாடுகளை நான் அழைக்கிறதுக்கு நீ வந்து நான் இதுகளுக்கு போகிறேன், இன்னென்ன எம்பசியில் நான் அழைக்க போகிறேன், அல்ல எம்பசிகளுக்கு சொல்ல, இப்படி நீங்கள் அடிச்சு இப்படி நீங்கள் செய்கிற அதே வேலையை அடித்து கதைங்க வாப்போம். அதுகளை செய்யுங்க. அல்லன்னு சொன்னால் காணாமல் போன ஆக்கள்னா முடிவு இல்லாமல் தாய்மார் தேப்பன்மார் உங்களுக்கே விளங்கும். எல்லாமே இவ்வளோ கஷ்டப்படுதுகள், ஒப்பாரி வைக்குதா குளர்கள், அதுகளை அடித்து வாதுருங்க பார்ப்போம். இதுக்கான உடனடியான ஒரு மரண சர்டிஃபிகேட்டை இதுக்கான முடிவை சொல்லி இதை கண்டுபிடிச்சிட்டா அப்படி அடித்து வாதுடுங்க. இல்லையென்று சொன்னால் எங்களுக்கு இதுகள் ஒன்று பண்ணால் நீங்கள் எங்களை காலகாலமாக ஏமாத்திரியல் ஒட்டுமொத்தமாக இவ்வளோ மக்கள் செய்திருக்கு. நீங்கள் சமஸ்டியை கொண்டு வந்தது இதை அடிச்சு தான்னு சொல்லி நீங்கள் அடிச்சு இப்படி பேப்பரை கிழிச்சு அடிங்க, அதுக்கு நாங்கள் விசில் அடிக்கிறோம். இல்லையென்று சொன்னால் எங்கட காலகாலமாக ஜெயிலில் போய் எத்தனையோ போராளிகள் வந்து இன்றைக்கும் 20 வருஷம் 25 வருஷமாக ஜெயிலில் கிடந்து செத்து கொண்டு இருக்கிறாங்க. அதற்கு குடும்பம் இருக்கு, அவங்களோட வாழ்க்கையை இளமையில் போனவங்க முதுமையும் ஆகிட்டாங்க. அவங்களுக்காண்டி அடித்து பேப்பரை கிளிங்க ஐயா, மேசியை தட்டுங்க ஐயா. அது எங்களுக்கு மிக மிக மகிழ்ச்சி. ஆனால் நீங்கள் அந்த பக்கத்துக்கு கை வைக்காமல் நீங்கள் இந்த இதுக்குள்ளேயே நீங்கள் நிற்கிறீங்க. இது யாரை சமாதானப்படுத்த இந்த வேலைகளை செய்கிறீங்க? என்ன செய்கிறீங்க?
என்னதுக்கு? அப்போ நீங்கள் அந்த ஆழமான தமிழற்ற பிரச்சனையெல்லாம் நீங்கள் கதைக்க இல்லை. அப்போ தமிழில் சனங்களுக்கு இப்படி கதைச்சாலேன்னு சொன்னால் நாங்கள் அவ்வளோ அடக்கப்பட்டு அவமானப்பட்டு நாங்கள் இருக்கிறதால எங்களோட சனங்களுக்கு வந்து நீங்கள் அப்படி கதைச்ச முடியாது ஒரு சந்தோஷம். ஏன்னா 15 வருஷமாக அப்படி ஒரு தரம் கதைக்க இல்லை. இயக்கம் செத்த பிறகு வியலெல்லாம் வேறுங்கட ஒரு ஆக்கள் வந்து சுட்டு கொல்லப்பட்ட இதண்டா பிறகு ஒரு தரம் அப்படி கதைக்கிறீங்க. நீண்ட காலத்து பிறகு நீங்கள் ஒரு துணிஞ்ச இதாக கதைக்கிறீங்க. மற்றது டிசிசி மீட்டிங்கள் எல்லாம் நீங்கள் செய்கிறீர்கள் எல்லாம் அதெல்லாம் சரிதான். ஆனால் இதை சில இங்கே சண்டை பிடிக்கிறான் சில விடயங்களை நான் கதைக்க விரும்பலையே. நான் உங்களை மதிக்கிறேன், சில விடயங்களை நான் உடைச்சி கதைக்க விரும்பல. ஸோ நீங்கள் அதுகளை யோசிங்க, அதுகளை செய்யுங்க. நீங்கள் இவ்வளோத்தையும் செய்து போட்டும் முதலமைச்சர் ஆகணும்னு செய்ய. ஏன்னா நீங்கள் எந்த ஒரு முக்கிய பாயிண்ட்டையும் நீங்கள் தொட இல்லை, எந்த ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே நீங்கள் கதைக்க இல்லை. என்ன கதைச்சிருக்கிறீங்க? என்ன ஐயா நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு தமிழரில் பாசம் விசுவாசம் எல்லாம் சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் மாவீரர் தினத்துக்கு கூட உங்களை அடித்து எல்லாருமே கும்பிட்டு கெஞ்சாத குறையாக கேட்டாங்க, நீங்கள் போகவே இல்லை. திருப்பி நீங்கள் முள்ளிவாய்க்காலுக்கு போவோம்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்த்துருந்தாங்க, நீங்கள் போக இல்லை. இது எந்த ஆரை திருப்திப்படுத்துறதுக்காக அல்ல ஆரை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காக நீங்கள் இப்படியான ஒரு வேலையை செய்கிறீங்க? என்னத்துக்கு? அப்போ இதுக்கு பின்னா இப்போ நாங்கள் நீங்கள் கேட்ட மாதிரி நாங்கள் யோசிக்கலாம் இல்லை. இப்போ இதுவரைக்கும் வந்து பார்த்தீங்களன்னு சொன்னாலும் இந்த முதல் 6வது இப்படியெல்லாம் பார்லிமெண்டில் கதைச்சா இந்த புத்த சாசனம் அவங்க துறவியல் விட மாட்டாங்க, போட்டு கிளி 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 கிளின்னு கிழிப்பாங்க. ஆனால் நீங்கள் பேசினாக்க ஒரு தரம் ஒன்றுமே பறையிறாங்க இல்லையா? அந்த புத்த சாசனம் பேசாமல் இருக்குது தானே. நான் சில இப்போ நீங்கள் ஆதாரம் இல்லாமல் என்னட்ட கேட்டீங்கள், உங்கள்கிட்ட சில ஆதாரங்களை வச்சு நானும் கேள்வியாக கேட்குறேன். இப்போ நீங்கள் வந்து உண்மையிலே வந்து கொழும்பில் வந்து கசாட்டில் வந்து பொய்யா பதிய மாட்டாங்களே ஐயா. அதாவது பார்லிமெண்ட்டுக்கு எல்லாம் போய் சும்மா எல்லாம் செய்கிறீங்களா, ஒரு தட்ட உண்மையான இதை ஆராய்ஞ்சு தான் அதில் எழுதப்படுறது. அதில் நீங்கள் புருட்டிசன்னு கொடுத்துருக்குறீங்க, சரிதானே? நீங்கள் புருட்டிசன்னு கொடுத்துருக்குறீங்க, ஓகே. அடுத்து அதான் நீங்கள் ஆறாவது அதை ப்ரூவ் பண்ணுங்க. இல்லை 100% புருட்டிசா இல்லை தானன்றதை நீங்கள் இருக்கா நிரூபிங்க. என்ன சொன்னால் மக்களுக்குள்ள ஒரு இதுகளில் இருக்குன்னு தானே. இப்போ இன்றைக்கு வந்து இப்போ இதில் இப்போ நான் இதில் கணக்கெல்லாம் எனக்கு இதெல்லாம் வேண்டாம், ஓகே, நான் அதை கடந்து செல்கிறேன். ஸோ நீங்கள் இந்த போட்டு கொண்டிருக்கிற இதுகளை கூட நாங்கள் சொன்னால் தலைவற்ற படத்தை போடுவோம், இல்லாட்டிக்கு இவ்வளோ படங்களை போடுவோம். நீங்கள் சமாதானம் பண்ணுறக்காண்டி எத்தனையோ பேர் இருக்குது, நீங்கள் அந்த புருட்டிசின் இதையே தூக்கி போட்டுருக்கிறீங்களா? அப்போ நானும் மனசுக்கு சந்தேகப்படலாம் இல்லை உங்கள்கிட்ட. ஆனால் நான் படையில்லை, சரிதானே? ஏன்னா உங்களை நான் இப்போவும் நம்புகிறோம், நீங்கள் எங்களுக்காண்டி தான் வேலை செய்கிறீங்களான்னு நாங்கள் நினைக்கிறோம். அப்போ நீங்கள் மற்றாக்கள் யோசிக்கலாம். இப்போ டிசிசி மீட்டிங்கில் எல்லாம் வந்து டாக்டர் வந்து எல்லாம் அடித்து காய்க்கிறான்னு சொன்னால் சில விஷயங்களாக பெரிய பெரிய மட்டங்களுக்குள்ளாம் தெரிய விடயங்கள் தெரியும் ஐயா. சில வேளை அது உள்மட்டங்களுக்குள்ள அந்த சின்ன சின்ன அந்த என்ன பேர் அவனுக்கு என்ன குரங்கன்னு சொல்லி நக்கல் அடிக்கிறான், அவங்களுக்கெல்லாம் இதுகளெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அல்ல சந்திரசேகர் ஆக்களுக்கெல்லாம் இதுகளெல்லாம் தெரியாது. சில இதுகள் எல்லாம் இருக்குது. அப்படியெல்லாம் நாங்கள் உங்களை கேட்கல, இதண்டா வெளிக்கிடே இல்லை. நீங்கள் என்ன செய்றீங்கன்னு சொன்னால் நாட்டு முதல் பார்லிமெண்ட்டில் போய் எங்களுக்கான உரிமையை அடித்து கதைங்க. இல்லைன்னு சொன்னால் சனம் கொஞ்சம் கொஞ்சமாக சிந்திக்கும், ஏன் வேறு இதை செய்கிறீர் இல்லையான்னு. அதை செய்யுங்க. எங்களுக்கான உரிமையால் சமஸ்டியல் இதுகளை பற்றி அடித்து கதைங்க. இதெல்லாம் மற்றதை இங்கே விடுங்க. பார்லிமெண்ட்டுக்கு அதுக்கு தான் போகிறோம், மாதத்தில் இருக்கா பார்லிமெண்ட் போகிறது. எங்கடா இந்த முக்கியமான பிரச்சனைலாம் காய்ச்சி போட்டு வாங்க. வாழ்த்துறோம். மாகாண சபையில் உங்களை நிற்க வேண்டாம், வண்டியில் நில்லுங்க. ஆனால் உங்களை சிலதை நிரூபிக்கணும். நீங்கள் சில விஷயங்களை நிரூபிங்க. சாதாரணமான ஒரு விஷயம் உங்கள்கிட்ட வந்து இந்த இது செய்கிறது என்ன, கட்சியை வந்து நீங்கள் பதிவு செய்கிறதுக்கு ஏன் நீங்கள் பின்னடிச்சு கொண்டிருக்கிறீங்க? அப்படி என்ன எங்களை பலகீனமாகி நீங்கள் அடி வேண்ட விடுறதுக்கான வேலையை செய்கிறீங்க. இதே பிரதேச சபையில் செய்கிற வேலையை மாகாண சபைக்கு கொண்டு வரக்கு நிற்கிறீங்க. நின்று எங்களை அடிபட வேண்டணுமன்ற மாதிரி நிற்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு ஏன் இப்படி இப்படி இந்த ஐயா வந்து அவமானப்படுத்த வேண்டியது திடீரென்று ஒரு 4-5 நாளைக்கே நீங்கள் குழம்பி இவ்வளோ அறிக்கைகள் பொருள்கள் இவ்வளோ செய்கிறக்குரிய காரணம் என்ன? அப்போ நீங்கள் வெண்டால் கட்டிக்காரன், வெள்ளையிலே என்று சொன்னால் புலம்பெயர் தேசத்தாக்கள் இந்த பழியை போட்டுட்டு மக்களும் என்ன ஏற்றுக்கொள்ளலன்னு நீங்கள் போயிடுவீங்க. ஆனால் அங்கே தமிழ் மக்கள் அங்கே மக்கள்கிட்ட இருக்கிற நிலங்கள் எல்லாத்தையும் இல்லை நாங்கள் கொடுக்க வேண்டி வரும். நான் அரசியலை தெரியாமல் கதைக்கல, உண்மையை தானே ஐயா கதைக்கிறேன். நான் எனக்கு மறைச்செல்லாம் கதைக்க தெரியாது. என்னென்ன ஒரு பிழை இல்லை, நான் நேரடி பிழைன்னு சொன்னால் நான் ஒரு அரசியல் கதைக்க வந்து ஒரு சாதாரண பொதுமகன். என்னட்ட உரிமை இருக்குது, இதில் கேட்குறதுக்கு கதைக்கிறதுக்கு உரிமை இருக்குது. நான் கேட்குறேன் ஆசா. இப்போவும் ஒன்றும் கட்டு போயில்லை. நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் இதே ஒரே பிரச்சனையை தான். என்ன எங்களுக்கு விஷயம் தெரிஞ்சபடியா என்ன நடக்க போகணும்னு தெரிஞ்சபடியா தான் கேட்குறேன். நீங்கள் இப்போ பலமாக இருந்தீங்கன்னு சொன்னால் நாங்களும் உங்களுக்கு ஆதரிக்கலாம் தானே, நாங்களும் உங்களே ஆதரிக்கிறோம், பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் பலமாக இல்லாத கட்டத்தில் உங்கள சந்தேகம் வருது, நீங்களே இந்த கட்சியை பதிஞ்சு பலம் இல்லாமல் இருந்து எங்களை அடி வேண்டி இந்த தமிழினத்தை போட்டை உடைக்கிறதுக்கு நீங்கள் அங்கேயோ ஆரோலையோ செய்யப்படுறீங்களோன்ற ஒரு சந்தேகம் எனக்கு. நான் நேரடியாக கதைக்கிறேன், நான் நிறைய கதைக்கிறேன், நிறைய சொல்கிறேன்.
இல்லை 2-3 பேர் இல்லை மெசேஜ் போடினா இதெல்லாம் பற்றி கதைக்காங்க கொண்டான்னு சொல்லி சாரி. நான் உண்மை இண்டையில் வருது 8 மாதம் சுரேஷ் டிக்டாக்கோ எல்லாரும் இருந்தாலும் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. நான் போய் கதைக்கிறனோ இல்லை, இது என்ன ஒரு தனி மனிதனா எந்த சிந்தனை என்ன மனசுக்கா இப்படி யோசிக்குது. நீங்கள் இப்படியே தான் நான் சொல்லல, எதையுமே இப்படித்தான் இல்லை. பட் இதுகளை நாங்கள் சிந்திக்க தோண்டுதுன்னா நான் சொல்கிறேன். இப்படித்தான் நான் எதையுமே சொல்லல. நீங்கள் உங்களை மாதிரி பொட்டியை வேண்டிட்டான்னு நீங்கள் சொல்லியிருக்க நாங்கள் இப்படி கேட்கலாம் தானே. நாங்களா ஒரு இந்த கதைக்குள்ளே வந்து நானோ இப்படி எதுவும் கேட்டு நானோ இல்லை. நீங்கள் தான் இன்றைக்கு பொய்யா சொல்கிறீங்க. அந்த ஐயாவை வந்து என்ன சொந்தக்காரன் சொல்லி சொல்றீங்க. நான் வந்து பொட்டியை வேண்டிட்டேன் சொல்லி சொல்றீங்க. கஜேந்திரகுமார்கிட்ட வேண்டெல்லாம் நீங்க இப்படி எங்களை சந்தேகத்தை கிளப்பிக்க நாங்களும் உங்கள்கிட்ட கேட்கலாம் தானே ஐயா ஒரு கேள்விகள். நீங்க சந்தேகமே இல்லாம ஒரு தடவை அடிக்க எங்கள்கிட்ட இருக்கிற சந்தேகத்தை இந்த நேரத்தில் நான் விடணும். காற்றுள்ள போதே தூற்றிக்கோள். நான் இப்ப இந்த நேரத்தில் நான் இந்த கேள்வியை முன்வைக்கிறேன். ஏன்னா நீங்க செய்த அந்த கடைசி நேரத்தில் நடந்த அந்த கிளைமேக்ஸ் வந்து நீங்க 100 நீங்கள் 6 நம்புறீங்களோ ஆனா ஏதோ ஒரு வேலைக்காண்டி தான் நீங்கள் அதை 100% அதை அடிவேண்ட விட்டீங்க. மாற்று கருத்துக்கே இல்லை. உங்களை தெரிஞ்சு கொண்டு விட்ட ஒரு பிள்ளை தெரியாவிட்டா தெரிஞ்சிருந்தா நீங்க 100 இன்றைக்கு இந்த என்பிபி 2வது இடத்துல யாழ் மாவட்டத்துக்கு வந்திருக்கீங்களா? சரியா, அவ்வளவு தூரத்துக்கு உங்களால் அடிச்சு வென்றிருக்கீங்க. அதே மாதிரி வன்னி மாவட்டத்துக்கு வந்திருக்கீங்க பவுனி. ஆனா நீங்கள் இவ்வளவு பேர் போனுகளை எல்லாம் அடிச்சு வாங்கோன்னு சொல்லி எல்லாம் கேட்டுதான் மல்லாவிக்கு பெரிய இழுவறைப்பட்டு குழுவறைப்பட்டு தான் போனீங்க. பிறகு சொல்றீங்க வந்து எனக்கு அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் காட்ட இல்லையான்னு. ஓ, இன்ட்ரெஸ்ட் காட்ட இல்லை தான். ஏன் இன்ட்ரெஸ்ட் காட்ட இல்லை? நாங்கள் சிந்திக்கலாம் இல்லை. இப்போ நீங்கள் யோசிச்ச மாதிரி நாங்கள் இப்போ நீங்கள் சந்தேகம் இல்லாமல் யோசிக்கிறீங்க, ஆதாரம் இல்லை. நாங்கள் ஆதாரத்தோடு யோசிக்கிறோம். நீங்கள் அங்கே பாட்டு புலா விட்டுருக்கிறீங்க. பாட்டு வேணுமென்று அதுங்கிட்ட தமிழ் மக்களுக்குள்ள ஒரு வேணுமென்ற ஒரு பிள்ளையை விட்டீங்களே. ஏன் அந்த வேலையை செய்த நீங்கள்? இதுக்கு எங்கே விட இருக்கு உங்கள்கிட்ட? அப்போ இதே விளையாட்டை நீங்கள் இப்போ கட்சியை தொடங்காமல் இப்போ இருக்கிற காரணம் இதுதானே. ஒன்றுமே இல்லாமல் பிள்ளையினமாக போய் அடி வேண்ட போகிறீங்க. அடிவாண்டேக்க எங்கட போட்சி தரைஞ்சு அவன் என்பிபியை வெளில வச்சுட்டு நீங்கள் போகிறீங்க. எங்களில் பழைய போட்டுட்டு நீங்கள் இப்போ இந்த படங்களில் மாதிரி கடைசியாக கதாநாயகன் அப்படியே ஃப்ளைட் போகிற மாதிரி காக்கும் வானிலை இங்கேருந்து கையை காட்டுற மாதிரி நாங்கள் உயிரிழக்கும். நீங்கள் போகிறீங்க, நாங்கள் கையை காட்டி டாக்டர் போயிட்டாருன்னு நீங்கள் ஆஸ்திரேலியாவிலேயே அமெரிக்காவிலேயே செட்டில் ஆகிடுங்க. அங்கட தமிழ் மக்களின் எதிர்கால சந்ததி எங்கட உலகாலம் போராளி என்ற நினைவு கனவு அப்படியெல்லாம் செய்யலாது. நானும் ஒரு தனி மனுஷன். எனக்கு கேட்குற உரிமை இருக்குது. நான் ஒரு தமிழன். நான் என் நாட்டில் பிறந்து வளர்ந்து என் அப்பா அம்மா பரம்பரை என் இதுகள் எல்லாமே அங்கே தான் இருக்குது. நாங்கள் எங்கட பிழைப்புக்காண்டி இங்கே சிட்டிசன் எடுத்து வச்சிருக்கிறோம். சரிதானே? ஆனால் நாங்கள் எங்கட முழு எண்ணமே வந்து புள்ள ஊட்டியோட நாட்டை பற்றி தான். அப்போ இதில் கதைக்கிறார்கள் எல்லாருக்கும் தெரியும். சுரேஷ் என்றவரார், சுரேஷ் என்றவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்ன்றதும் எல்லாருக்கும் தெரியும். உங்களை அளவுக்கு நாங்கள் பணக்காரர் கூட இல்லை. அது கூட உங்கள்கிட்ட இருக்கிற சொத்துக்களை உங்கள்கிட்ட இருக்கிற சொத்துக்களை எல்லாம் விற்றா கூட எங்கட காணின்ற வருமதிகளை கிட்ட கூட இல்லை. அப்படித்தான் எங்கட குழாய் விட்டாலே எங்கட புதுக்குடிப்பில் காணி விற்றா 30 லட்சம் ரூபாய் 20 லட்சம் சேர்த்தா. நீங்கள் விற்றீங்கன்னு சொன்னால் 10 கோடி 20 கோடிக்கு விற்பியார். எங்கள்கிட்ட அப்படி எல்லாம் இல்லை. நாங்கள் கஷ்டப்பட்டு வந்து செத்தஞ்சிந்தி வேறு வசதி செய்ய எங்கள் ஒரு களங்கத்தை ஏற்படுத்தி போட்டு நீங்கள் நிற்கணும் பண்ணி நிற்காதீங்க. அதான் நான் உங்களுக்கு அதில் போட்டு நான் வந்து அதாவது எளியாரை வலியார் தண்டிச்சால் வலியாரை தெய்வம் தண்டிக்கும். தெய்வம் ஒன்று இருக்கு ஐயா, இறைவன் ஒன்று இருக்கு. நான் இப்போ உங்களுக்கு எத்தனை பிள்ளையில நான் உங்கள்கிட்ட ஏதாவது இதுவரையும் கதைச்சனோ? இன்றைக்கு நீங்கள் அந்த தேவை இல்லாமல் என்ன கொண்டு வந்து பழியா நாய் என்றியல் இதன்றியல் யோசிக்க. உங்களோட வயசத்தினேன் இந்த வயசத்தினேன் என்ன போட்ட இன்னத்துக்காண்டி நானே நாய் அதை தான் கேட்குறேன். சரி, நான் நீங்கள் ஒன்று சரி நன்றி உள்ளவன் என்ன என்று நினைக்கிற சொல்ல வாரீங்களா? அது ஓகே தான். ஏன் அப்படி ஆக்கல இல்லாத இவ்வளோ எத்தனை பேரை உடாச்சுட்டியல்? எந்த தளங்களில் இந்த உங்களுக்காண்டி ஆதரவு செய்த ஆக்களை ஆரையா வச்சிருக்கிறீர்கள்? டிக்டாக்காரை வச்சிருக்கிறீங்களோ, யூடியூப் உறவுகளை வச்சிருக்கிறீங்களோ, அல்லாட்டிக்கு உங்களுக்காண்டி ஓடி என்னென்ன செய்த அவ்வளோத்தையும் அவங்களெல்லாம் உங்களோட கோவப்பட்டு அவங்கள தூற்றி முடியும். அவங்க கோவத்தில் வந்து உங்களை வந்து கத்துறாங்க, உங்களை வந்து செய்கிறாங்க, கூடாதவன் ஆகிறாங்க சமூகத்துக்கு. நான் அப்படி இல்லை, அப்படி செய்யவே மாட்டேன். நாளைக்கு வந்து நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? நாளைக்கு நாளன்றைக்கெல்லாம் என்ன பெட்டி இருக்குது. இப்போவும் நான் தம்பியாக தான் பார்க்குறேன், என்ற ஒரு நேசமாக பார்க்குறேன், எங்களோட ஒரு எதிர்காலத்தை. ஆனால் நீங்கள் எப்படி உங்களை எதிர்கால தலைவனாக பார்க்குறேன்னு சொன்னால் நீங்கள் கட்சி அமைச்சு நீங்கள் பெலப்பட்டு ஒரு அக்கௌண்ட் எல்லாம் திறந்து எல்லாம் செய்திகள் என்று சொன்னால் நான் பார்ப்பேன். இல்லைன்னு சொன்னால் நான் உங்களை எப்போவுமே சந்தேக பார்வையோட நான் இல்லை, இந்த உலகமும் பார்க்கும். உங்கள்கிட்ட இனிமேல் மாகாண சபைக்கெல்லாம் உங்களோட வாங்கி தனியாக அக்கௌண்ட்டுக்கெல்லாம் சனம் போடாத ஐயா. இனிமேல் போடாட்டிக்கு நீங்கள் சொல்லுவீர்கள் வந்து ஒவ்வொரு இதுகளுக்கு காசுகள் கொடுக்கல, இதண்டே இல்லை, என்னட்ட காசு இல்லைன்னு கடைசியில் விட்டு விட்டீங்கன்னு சொன்னால் ஒன்றுமே செய்யலாது. உங்களை நம்பி இருந்து நாங்கள் வந்து கடைசியில் மொக்க இனப்பட வேண்டி வரும். அப்போ இந்த வெளிநாட்டு காசுகள் எல்லாம் இனிமேல் தனியாரில் வார அளவுக்கு நீங்கள் முதல் இங்கே இருந்த தளங்கள் இப்போ நீங்கள் டிக்டாக்கில் எல்லாத்தையும் தூக்கினாலோ தூத்தாட்டிக்கோ ஐயா இன்றைக்கி கோடிக்கணக்கில் வந்து அதுதானே வந்தது. இந்த வன்னிமைந்தன் தளமோ இல்லாட்டிக்கு மற்ற தளமோ இல்லாட்டிக்கு நாங்களோ எல்லாரும் தான் பாடுபடுறது. இருக்கிற ஒரு சனங்களும் அவ்வளோ அழுகுதுகள் தெரியுமா? தாயம்மான்ற எல்லாத்தையும் எவ்வளோ கிளி எல்லாம் கிழிச்சு தொங்க வச்சுக்கிறீர்கள். அவள் 9 லட்சம் ரூபா காசு கூட உங்களுக்கு தந்திருக்கிறார்.
அப்படி எல்லாரையும் வந்து புண்படுத்தாதேங்க ஐயா. நீங்கள் ஒரு என்ன அப்படி செய்து வாழ போறீங்க. அடுத்த உங்களுக்கு அடுத்த பெரிய ஒரு எதிரி வந்து நீங்கள் ஒன்றும் இல்லை. உங்களை வந்து எல்லா பிரச்சனைகளையும் மாட்டி விடுறது ராவ்ராமண்ணே நான் மதிக்கிறேன். நல்ல ஒரு மனுஷன். ஆனால் உங்களோட விஷயத்தில் வந்து அவர் தண்ணி அறியாமல் பிள்ளைகளை செய்து கொண்டு போகிறார். அதுகள் வந்து உங்களை இப்போ உதாரணத்துக்கு நடந்த பழைய சண்டைகளுக்கு நீங்கள் கவலைப்படுறாங்கன்னு 2-3 இடத்துக்கு அவற்றுடைய அணுகுமுறை வந்து பிள்ளை. அப்படி செய்யக்கூடாது. நீங்கள் ஒரு சௌர்ணா நாங்கள் அப்படி கூட உங்களுக்கு செய்தால் கூட பரவாயில்ல. ஒரு சௌர்ணா இருக்கிறவர் வந்து ஒரு இதில் பேசாமல் உங்களை அரசியலை உங்களோட இதில் விட்டுட்டு இருக்கணும். வீணான பழிகள், வீணான இதுகள் மரங்கள் இப்போவும் ஒன்றை சொல்கிறோம் ஐயா. இவ்வளவு தான் செழியன் ஐயாவை நாங்கள் இப்போ நான் உடனே அரசியலுக்கு வரேன் நீங்கள் செய்யுங்க தம்பி என்று சொல்லி அவர் சொல்ல இல்லை. இன்றைக்கு ஐபிசி பிபிசி கூட 3 மாதத்துக்கு முதல் ஒரு சந்தைக்குள்ளே வந்து இந்த யாழ் மாவட்டத்தில் பிபிசி போட்டது போய் கேட்டு பாருங்க இருக்குது. அதை நாங்கள் கேட்கல, எல்லா மக்களும் தான் கேட்கினோம். இதை நாங்கள் இந்த மாகாண சபைக்கு நீங்கள் சொன்னபடியா உங்களோட இருக்க சேர்ந்து அவரை கொண்டே கொம்பியா வண்டி கதைச்சார். அவ்வளோதான் பிரச்சனை. இதுக்கு எனக்கு இவ்வளோ ஒரு பழி தர வேண்டாம். மற்ற கட்சி தொடங்குறது நீங்கள் செய்ய வேண்டிய கடமை. இல்லாமல் உங்களை கடைசி வரையுமே நீங்கள் செய்யலைன்னு சொன்னால் எங்களுக்கு செய்கிற ஒரு இது வேறு என்ன. உங்கள்கிட்ட இதுகளுக்கு பிறகு நான் என்னென்னு சொல்கிறது, வேறு யாரும் கதைக்கிறேன்னா கதைங்க கொண்டாங்க. அதான் கதைக்கிறீங்களோ இல்லை 161 பேர் இருக்கீங்கன்னா ஏன்னா உங்களுக்கு கேட்டு முடிய என்னத்தை கதைக்கிறேன்னு. இப்போ இதுகளுக்குள்ள செடிக்குத்தான் பாதோடணும். சில பேர் உண்மையிலே ஒரு நல்ல சகோதரங்கள் எல்லாம் இதுகளில் இருக்கிறாங்க. உண்மையிலே நான் சத்தியமாக சொல்கிறேன், உங்களுக்கான ஒரு இதயம் கடவுள் வந்து என்றைக்கும் வந்து நீங்கள் புண்ணியம் ஒரு ஆளை கொல்றதோ ஒரு ஆளை அடிக்கிறதோ அதுகளுக்கு பாவம் செய்கிறே இல்லை. உங்களோட மனச்சாட்சிக்கு எப்போ நீங்கள் பிழை செய்ய வலிக்கிறீங்களோ அதுதான் உலகத்தில் பாவம். உங்களோட மனச்சாட்சியோட எழுதுறாங்களோ அல்ல டிக்டாக் நடத்துகிறாங்களோ ஆரண்டான உண்மையை இதண்டுங்க. என்ன சொன்னால் ஒரு பெரிய என்னென்னு சொல்கிறது, ஒரு பெரிய ஒரு விபத்து ஒன்று நடக்க போதான்னு இருந்தேன்னு சொன்னால் அதை முன்கூட்டியே தடுங்க. இன்றைக்கு போன இடி விளையக்க போன கதைச்சா இடி விழுமண்டு சொல்லி நாங்கள் சொன்னால் அந்த அறிவுரையை கேளுங்க. உயரமான மரத்துக்கு கிட்ட போனோட கொண்டு போய் ரெண்டு கதைக்காத இடி விழுமன்றது எங்கட தீர்க்க தரிசனம். ஆனால் அதே அப்படி போனா என்ன அதில் இருந்தா என்னன்னு நீங்கள் சந்தேகமாக கேட்டால் அந்த விஷமத்தில் செய்கிற ஒரு வேலை, அந்த வேலையால் வந்து அந்த புள்ளதான் அணியாமல் போகும். அதை மாதிரி நீங்களும் வடிவான உண்மையான நிதர்சனங்களை தமிழ் மக்கள் நீங்கள் ஒருதனுக்காண்டி அதை செய்ய வர்றதை விட ஒட்டுமொத்த 15 லட்சம் மக்களை யோசிங்க. நீங்கள் உலக மக்கள் எல்லாருக்கும் இந்தியாவில் கூட ஒரு இதான ஒரு இது கூட இல்லாமல் இருக்கிறாங்க. அப்படியான அவங்களே கூட 38 லட்சம் மக்கள் வந்து இன்றைக்கு சீமானோட சேர்ந்து இன்றைக்கு எங்களுடைய இலங்கை தமிழருக்காண்டி இவ்வளோ பாடுபடுறாங்க. ஆனால் நீங்கள் வந்து சிங்களவன் கையில் வந்து முதலமைச்சர் பதவியை தூக்கி கொடுத்து போட்டு போகிறதுக்கு சப்போர்ட் பண்ணி எழுதுறீர்கள், கதைக்கிறீர்கள். நீங்கள் உங்களோட கடவுள்ன்றது எங்கே இருக்கிறான்? மனச்சாட்சியான் கடவுள். உங்களோட மனச்சாட்சியின்படி நடங்க, மனச்சாட்சியின்படி எழுதுங்க. நான் இதில் சொல்கிறதுல எனக்கு என்ன இருக்க போகுது? நான் ஒரு சாதாரண ஒரு அன்றாட வாழ்க்கைக்கு கடையில் உழைச்சா தான் உலையில போடலாம்ன்ற நிலைமையில வாழ்கிறோம் சராசரி மனுஷன். நான் 35 வருஷமாக இருக்கிறேன். மிக நான் நேர்மையாக இருக்கிறபடியே நான் ஒரு சின்ன கடை, வீட்டோட கடை, எந்த வீட்டுக்கு இந்த கடையோட உழைச்சா காணும். அதையும் உங்களுக்கு 7 மாதமாக நான் டிக்டாக் செய்து உடைச்சும் போட்டார். எனக்கு வீட்டை வந்து கிளியண்டா நெடுக குடும்பத்துக்கே பிரச்சனை. ஆனால் இன்றைக்கு நீங்கள் இப்படி நாய் பேக்குன்னு சொல்ல என் குடும்பத்துக்கு இன்னும் இவ்வளோ கிளிக்குதல் தெரியுமோ? ஏன் இப்படி செய்தவன் இப்படி உங்களுக்கு புண்ணியம் செய்து உங்களுக்காண்டி செய்கிறதவ இதில் கேட்டு இருக்கிற ஆக்கள் கூட இது எங்களுக்கு இல்லை. யோசிங்க, அந்த சுரேசன் கஸ்டமரோட என்ன பாடுபட்டவன இவ்வளோ செய்தவன் இந்த 8 மாதம்னு சொல்லி எப்போ அது உங்களை விட்டு கொடுத்து நானும் நீங்கள் மேலே தளத்தில் வந்தால் கூட நான் ஒரு தான் உங்களுக்கு எழுதிடக்கூடாது கொமெண்ட்ஸையோ ஓஃப் பண்ணி போட்டு உங்களை காத்து வச்சிருந்தேன். ஒரு நாள் 2 மணத்தையால டிக்டாக்ல இருந்த நீங்கள் எங்கட எப்படியெல்லாம் பாடுபட்டாங்க, எப்படி பாட்டடிச்சு. இதில் எனக்கு என்ன இன்றைக்குன்னு தான் நான் சொல்கிறேன். இன்றைக்கு நான் உங்களை மதிக்கிறேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்றைக்கு நீங்கள் எனக்கு என்ன நான் என்று பேசுகிறேன், நான் தலைவனாக ஆயிட்டுக்கொள்கிறேன். ஆனால் தயவு செய்து பிழையினமாக போய் எங்கட மாகாண சபைக்கு நீங்கள் அடுத்த ஒரு பொய் சொல்கிறீங்க. அன்றைக்கு சொன்னீங்கள் என்ன இன்னும் நவம்பர் டிசம்பருக்குள்ளே சுவரா வந்துடும் தேர்தல்னு சொல்கிறீங்க. இன்றைக்கு உங்கள் பக்கண்டு இன்றைக்கு இந்த வெள்ளிக்கிழமை சொல்லி போட்டு சனி ஞாயிற்றுக்கிழமையில சட்டம் மாற்றினோன்னா சட்ட மாநில சொன்னோம். இன்றைக்கு பக்கண்டு கதையை மாற்றி போகிறீர்கள். இல்லை அது வருஷ கணக்கு செல்லுமென்று சொல்லி அப்போ அது அடுத்த இவ்வளோ ஒரு போய் ஏன்னு சொன்னால் அப்படி என்ன தான் அந்த கட்சியை இழுக்காமல் நீட்டி கொண்டு போகலாம். அப்போ திடீரென்று தேர்தல் போட்டு விட்ட உடனே வேற வழி இல்லை அப்படியே போய் கொண்டு இருக்கலாம்னு நீங்கள் அடுத்த கல் ஐடியா போடுறீங்க டாக்டர். அடுத்த கல் ஐடியா நீங்கள் போடுறீங்க. ஏன்னா நீங்கள் உங்களோட வாயால் சொன்னீங்க தேர்தல் எல்லாரும் கேட்டுக்கொண்டு இருக்கா இன்னும் 3-4 மாதத்துக்கு வந்துருமென்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ தேர்தலை இல்லை அது இப்போ 5 மாதத்துக்காக மெருமென்னு சொல்லி திடீரென்னு சொன்னால் அப்போ இந்த ஆக்கள் எல்லாமே என்ன சொல்லுவாங்க, நீ ஏன் கட்சியை தொடங்காமல் இருக்கிற அவங்க சொல்கிற சரிதாரேன்னு சொல்லி. அப்போ நீங்கள் இப்போ
கிடக்குத்தான காலம்ன்ற மாதிரி வருஷ கணக்கு ஆகுமென்று திருப்பி இன்றைக்கு டைவர்ட் அடிச்சு சொல்றீங்க. அப்படின்னு சொன்னா இந்த இதுகளை கொஞ்சம் சமாளிக்கலாம், ஐயாண்ட கதைகள் சலியன் ஐயாண்ட கதைகளையும் கொஞ்சம் கட்டுப்படுத்தலாம்ன்றக்காண்டி அடுத்த பொய்யை தூக்கி போடுறோம். பொய்யுக்கு மேல பொய்யுக்கு மேல பொய்யுக்கு மேல பொய்யாண்ட இவ்வளவு பொய்யலை சொல்லி கொண்டு வந்துட்டீங்க. அப்ப இவ்வளவு சொல்றது நீங்கள் எங்க, நாங்கள் ஒரு பொய்யும் சொல்லாம தலை நடத்தி கொண்டு இருக்கிற நாங்கள் நாயங்க. நான் நாயா இவ்வளவு சொல்லி இவ்வளோத்தை நாங்கள் நேர்மையா நடந்து கொண்டிருக்கிறோம், உங்களுக்கு தண்டு செய்யறாங்க. அப்ப நீங்க சொல்ற பொய் உங்களோட சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க பொய்யெல்லாம் ஒவ்வொன்றா ஒன்றா சொல்லி திடீரென்று இளஞ்சலியனையா பற்றி நாங்கள் இவ்வளோ புகண்டு இவ்வளோ சொல்லி சொல்றோம்னா அவர் உடனே சொந்தக்கார். உடனே இதை பற்றி நீங்கள் உங்களோட கட்சியை பற்றி நிர்வாகங்களை பற்றி கேட்டோன்னா உடனடியாக கஜேந்திரகுமார் சொந்தக்கார் காசு வந்துட்டான். என்ன ஐயாவது எல்லாருலையும் பழி போடுவீங்களா முழு பேர்? என்ன பழக்கம் கூட இப்படி செய்தா என்ன நீங்கள் ஒரு தலைவராக வந்து இருக்க போறீங்க? அப்படி செய்யாதுங்க ஐயா. நீங்க வயசு உறைஞ்சனீங்க, சின்ன பிள்ளை. இப்போ தான் நான் சொல்றேன், வயசுகள் இப்படி இதண்டாங்க ஆக்கிட மனசுகளை புண்படுத்தாதீங்க. என்ன யோசிக்கணும், அவன் இப்படி என்ன உலகம் அவன் என்ன சொல்றான். இந்த கட்சியை வந்து 15 செய்ய சொல்றேன், எனக்கு தானே நல்ல, நான் தானே வெளில போடுறேன், நான் தானே முதலமைச்சராக போறேன், நான் என் அப்பாவா முதலமைச்சராக போட்டேன், சித்தப்பாவட்ட மாமாவா ஆக போகுது. நீங்கள் தானே முதலமைச்சராக போறீங்க, அதுக்கு தானே உங்களுக்கான இதை சொல்றோம். கட்சியாமே கொண்டு நீங்க இப்பல இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நான் இதை வேறதால 6 மாதமா கேட்க, நீங்க கேட்ட உடனே சொல்லியால் அது உள்ளுக்குள்ளால வேலை நடக்கும், உள்ளுக்குள்ளால வேலை நடக்கணும். என்ன பங்கர் வட்டி அதுக்குள்ளால போய் 2 வேலை எறியல. பப்ளிக்லாம் தூக்கி போட்டு விட்டா எல்லாரும் மாறான்னு உடனே தெரிஞ்சாச்சா, விஷயம் முடிஞ்சா 3ஆம் ஜாப் வேலை போட்டுக்கொண்டே அக்கௌண்ட்டை திறந்து விடுங்க. இதுக்கேன் பின்னடிக்கிறீங்க? காரணம் என்ன? அப்ப நீங்கள் உங்களோட எண்ணம் வந்து நீங்கள் கடைசி நேரத்தில் வந்து சொதாப்பி உடைச்சி விட்டு எங்கட போட்டுகளை வந்து இன்னொரு ஆக்களுக்கு போக வைக்கிறக்கான வேலையில 100 வீதம் பாக்குறீங்கன்னா 100 வீதம் அடிச்சு சொல்றேன். நீங்க சந்தேகத்தில் சொல்ல 100க்கு 100 வீதம் உண்மை, 100 வீதம் இது உண்மை. நீங்க இது செய்யலன்னு சொன்ன நான் கத்தி காய்க்கிறேன் கோபப்படுறேன்னு சொல்லுவாங்க. நான் அந்த உண்மையா அடிச்சு சொல்றபடியா சொல்றேன். ஏன்னா தெரிந்த அந்த உண்மையா அடிக்க அந்த மேசியல்லே என்ன தெரியாதான் அடிச்சு சொல்லுவாங்க. 100 வீதம் உண்மை ஐயா, இதை நம்புங்க. ஆனா நாளைக்கு வந்து நீங்கள் எங்களை என்ன சொல்ல போறீங்களோ எனக்கு தெரியாது. நீங்கள் அப்படி செய்துதாங்கோ, நான் வேற ஒன்றும் கேட்கல. இவ்வளவுதான் செய்யுங்கோ, நாங்கள் உங்களுக்கு பிரச்சாரம் செய்கிறோம். ஐயா வாரதை பற்றி பேருந்து அடுத்ததாக பார்ப்போம். நாங்கள் எப்போவுமே இந்த சுரேஷ் தளம் வந்து டாக்டர் அர்ஜுனாவை நான் தான் இன்றைக்கு எனக்கும் அவருக்கும் தான் சில இதுகள் இருந்தது. இன்றைக்கு காய்ச்சலாலேயே எவருமே வந்து இதுக்குள்ளே வச்சு அவரை விமர்சிக்கிறோக்கோ எவரும் அவருக்கு வந்து தூட்டுறோக்கோ எக்காரணம் கூட இந்த தளத்தில் அனுமதிக்க இருக்காது. வைகையை காத்திருந்தாள்னு சொல்லி நாங்கள் உங்களுக்காண்டி நான் காத்திருப்பேன். சரிதானே? நான் என்றைக்குமே உங்களுக்கான ஒரு வார்த்தை இந்த தளத்தில் நான் எனக்கு நீங்கள் நேரடியாக பேசுகிறபடியா நான் நேரடியாக கேட்க வேண்டிய சொன்னதை சொல்கிறேன். இது என்ன கடமை. ஆனால் இந்த தளத்தில் வச்சு செத்தாலுமே வந்து இன்னொருத்தர் வந்து உங்களை அவமானப்படுத்துறேன். நீங்கள் எங்களை இனிமேல் என்னதான் நீங்கள் என்ன பற்றி கதைக்க கூட நான் கதைப்பேன். என்ன இது இந்த நாட்டுக்குள்ளே நீங்கள் எங்களோட மக்களுக்கு தான் கடமை செய்கிறீங்க. அப்போ நாங்களும் உங்களை கடமை செய்கிறதுக்கு நாங்களும் உங்களுக்கு பங்காளியாக இருந்தாங்களே அதை கதைப்போம். எவரையும் வந்து உங்களை தூத்துருவோக்கோ இதன்றோக்கோ இதன்றே இல்லை. ஆனால் உங்களோட மக்களுக்குள்ளே யோசிச்சு செய்யுங்க. இவர் எப்படி டாக்டர் அணுகுமுறை போதும் எங்களோட நாட்டுக்கு தலைவரானா அது அவரவற்ற பிரச்சனை. நோமலான உங்களோட பிள்ளைகளை எடுத்து சொன்னால் நாங்கள் கதைப்போம். இன்னென்ன பிள்ளைகள் தேர்தலுக்கு பிறகு இப்படி இப்படி செய்கிறீர்கள் என்ற கதைப்ப மொழியா. ஆனால் உங்களோட கடந்த காலங்கள் உங்களோட கடந்த கால வரலாறுகள் தனிப்பட்ட வாழ்க்கையில பற்றி இருக்க கதைக்கப்பட மாட்டோம். ஆனால் உங்களோட அரசியல் பிரச்சனைகளை கதைக்கிறதுக்கு எல்லாரும் தாராளமாக வந்து கதைக்கலாம், அதில் தப்பு இல்லை. ஆனால் கூட தனிப்பட்ட பிரச்சனைக்கு தேர்தலுக்கு முதல் உங்களுக்கு இருந்த இன்றைக்கு தான் அதே கதை. தேர்தலுக்கு முதல் இருந்த கதையை ஒருத்தரும் கதைக்கலாம். தேர்தலுக்கு பிறகு நீங்கள் அதை விட கூடுதலான பிள்ளைய வேற வழியாக செய்து கொண்டிருக்கிறீங்க. நாட்டு மக்களோட சேர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறீங்க. அதுகளை வந்து நீங்க கதைக்கிறார்கள், அதுகளை விளங்கப்படுத்துங்க, கதைங்க, விழிப்புணர்வு. ஓகே, நீங்க பிரேக் எடுங்க சுரேஷன். இவ்வளோ நான் காய்ச்சி போட்டேன். அப்போ நான் என்னால் சொல்லக்கூடிய இவ்வளவு தான். நாங்கள் வேற கதை இன்றைக்கு கதைக்கிற அளவுக்கு மனநிலையுமே இல்லை. நான் மட்டும் ஃபேஸ்புக்லேயும் வந்து எனக்கான தனி ஃபேஸ்புக் இருக்குது. நான் என் ஃபேஸ்புக்கில் வந்து விடயங்களை வந்து பேசல வந்து இந்த வாயால் சொல்லியிருக்காரு உங்களுக்கு கோவம் பெறும். நான் ஃபேஸ்புக்கில் சரியான முறையில் எழுதுவேன். இதே விடயங்களை நாளை பேசுவேன். இலங்கையில் இருக்கிறார்களுக்கு தெரியாது, அதை செய்வார் என்று கூறிக்கொண்டு நாளைக்கு எங்கட டிக்டாக் வந்து பழைய டிக்டாக் வந்து நாளைக்கு திறந்து இன்றைக்கு திறக்குது. 9 மணிக்கு திறக்குது, 9:21 இருந்து. ஓய் இப்ப நான் அதை சொல்றேன். மற்றது இந்த டிக்டாக்கு அன்றைக்கு எல்லாரும் நினைச்சிருப்பீங்க பிளாக் ஆகுனது. அன்றைக்கு சுரேசனை சில முடிவுகள் எடுக்க நான் எனக்கும் சுரேசனைக்கும் சின்ன பிரச்சனை வந்தபடியால் தான் அந்த இதை நான் தான் இடையில நிப்பாட்டினேன். அது நானும் துறந்து அவரும் துறந்து 2 பேருக்குள்ளேயும் ஒரு வாக்குவாதம் வந்த பிறகுதான் நான் உண்மையாக சுரேசனைக்கு அந்த இதெல்லாம் வேண்டாம்னு தான் நான் விட்டுனான். இப்போ இந்த இன்றைக்கு சில மெசேஜ்களை சுரேசனை எனக்கு போட்டு இதில் டாக்டர் எழுதுனதை பார்த்தோடனே நான் இந்தியிலேருந்து நான் அந்த சுரேசனை கதைக்கிறத நான் கதைக்கிறேனோ இல்லையோ, ஆனால் டாக்டர் சுரேசனை கதைக்கிறத நான் தடை செய்ய மாட்டேன். ஏன்னா எனக்கும் சுரேசனைக்கும் அந்த டிக்டாக்காலேயே இவ்வளோ பிரச்சனை வந்து இன்றைக்கு கூட நான் மோனிட்டேஷன் இல்லாமல் நிற்கிறேன்.
என்ன இவ்வளவு பிரச்சனை பட்டு அண்டே நான் வெளியில போக வேண்டிய நான் உண்மையாண்டே நான் வேணுமென்று தான் செய்து நான் சுரேசனை துறக்க நான் இந்தியா துறந்து எந்த பேச ஐடியா கொடுத்தேன் அங்கே பிளாக் ஆகினது. நான் அப்படி ஒரு இதாக இருந்து நான் இன்றைக்கு சுரேசனை காலம் எனக்கு எடுத்து தனியாக நான் என்றெல்லாம் சொல்லி கவலைப்பட்டு என்னட்ட சொல்லிக்க எனக்கு ஒன்றுமே இதுக்கு பதிலே சொல்லிடலாம் போயிட்டு அப்படியே பேசாமல் இருந்துட்டேன். அப்போ இதால் இப்போ நாங்கள் அதால் இது மற்றாக்களை நாங்கள் தூத்தி கட்டி அப்படியே சொல்லல இன்னும் நாங்கள் பயணித்தோம் அப்படியே பயணிச்சோன்னு இருப்போம். நல்லது யார் செய்யணுமோ அவைகளுக்கு பின்னால் நாங்கள் நிற்போம். அவ்வளோதான். நாங்கள் நல்லதின் பக்கம் தான், தர்மத்தின் பக்கம் தான். அவ்வளோதான் பிரச்சனை. தர்மம் எந்த பக்கம் நிற்குதோ அந்த பக்கம் நிற்போம். நீங்களும் எல்லாத்தையும் செய்து நிரூபித்து காட்டுங்க ஐயா. நீங்கள் செயலில் நிரூபித்து காட்டுங்க, நாங்கள் வாரோம். என்றைக்குமே இந்த தளத்தில் ஜேடிஎலோ நானோ இப்போ உண்மையாக இதெல்லாம் என்ன கட்டுப்படுத்தி வச்சிருந்தது ஜேடிஎல் தான் சில வேலை சொல்கிறது இல்லைன்னா பொறுங்கண்ணா அதுங்கண்டுங்க இதுங்கண்டுங்கன்னு சொல்லி. ஆனால் நான் இப்போ ஒன்றும் யோசிச்சிட்டேன், சரி நான் சண்டையில் கிண்டையில் ஒன்றும் பிடிக்கிறேன். இன்றைய கூட யாராவது சண்டை பிடிச்ச மாதிரி இருக்கும். நோ, எனக்கு நாங்கள் இளஞ்செழியன் ஐயாவா அவ்வளோ கடுமையாக நீங்கள் இவ்வளோ தூரத்துக்கு கீழே இறங்கி உங்களோட நிலையில இருந்து நீங்கள் ஒவ்வொரு லோக்கலாக ரவுடி மாதிரி சாரம் கட்டி வேலை செய்கிற மாதிரியான ஒரு வேலையில செய்துட்டீங்க ஐயா. இதெல்லாம் ஏற்புடையதில்லை. இந்த மக்களும் இதை உங்களை ஆதரிக்கவும் மாட்டினோம். உங்களோட கோவங்கள் உங்களோட இதுகள் எல்லாம் கோவம்ன்ற இல்லை, கோவம் வேற ஆணவம்ன்றது வேறு. கோவம் எங்களுக்கு சிலது நல்லதை தரும், ஆணவம்ன்றது எங்களுக்கு அழிவை தரும். ஒன்று சொல்லுவாங்க, நான் வாழணுமெண்டா நீ சாகணுமென்று. நான் என்ற ஆணவம் எருதருக்கு என்றைக்கு இருக்குதோ அவரால் வாழ்க்கையில் ஒரு அடி கூட எடுத்து முன்னுக்கு வைக்க இயலாது. அதை வடிவா தெரிஞ்சு சொல்லுங்க. கோவம் பாரது எல்லாருக்கும் தான் பெறும். அந்த கோவத்துக்கு ஒரு அர்த்தமும் நல்லதுமா இருக்கணும். நீங்க செய்யறது ஆணவ வேலையை அதுகள் கூடாது. அது உங்களுக்கு என்றைக்குமே நல்லதை தராது. வணக்கம். வணக்கம். நல்லா உங்களோட கதையிலக்கு உண்மையில் நீங்க ஆணித்தனமாக கதைக்கிறீங்க. உண்மையில சந்தோஷமா இருக்கிறது கேட்க, உடம்பெல்லாம் புல்லரிக்குது. உண்மையில நீங்கள் கதைக்கிற ஒவ்வொரு வேர்ட்ஸும் உண்மையில சரியான ஒரு இது சொல்றீங்க, சரியான சந்தோஷமா இருக்கிறது. மற்றது நான் வைத்தியரை நான் குறை சொல்லவில்லை. ஆனால் எனக்கு ஒரு வீடியோ நான் ரீசன்ட்லி பார்த்தேன். நான் அந்த வவுனியால கொலை நடந்தது, அதுக்கு அவரும் அந்த லோயரும் சேர்ந்து சிரிச்சு ஒரு வீடியோ ஒன்று போட்டது நான் பார்த்தேன். நான் சரியான கவலையா இருந்துச்சு. என்னன்னு சொன்னா அந்த கொலையை பற்றி அவ சிரிச்சு ரெண்டு பேரும் கன்வர்சேஷன் பண்ணினோம். அதை சிரிச்சு அதை உண்மையிலேயே அந்த ஒரு நோமலான ஆக்கள் கூட அப்படி செய்யணும். இவையில் ஒரு பொசிஷன்ல இருக்கணும். அவையில் அப்படியே அந்த வீடியோவை போட்டிருக்க கூடாது. சரியான வேதனையா இருந்தது. அப்படி ஒரு பாருங்க. ஏன்னா உண்மையான அதை பார்க்கல எங்கே இதுல கஷ்டங்கள் துன்பங்களுக்குல மனிதட்ட எங்கட உணர்வுகளோட இருந்து விளையாடக்கூடாது. எங்கட உணர்வுகளோட இருந்து அந்த கொலை எங்களுக்கு தேவையில்லை. அதுக்குள்ள என்ன பிரச்சனையோ இன்னும் தெரியல. அந்த கதையை நான் கதைக்க வேண்டாம். ஆனால் அந்த வீடியோவில் போட்டு சரியான பிள்ளை அந்த வீடியோவை அது உயிர் என்ன இருந்தாலும் உயிர். எங்களுக்கு யாரையுமே கொலை செய்யறதுக்கு ரைட்ஸ் இல்லை இந்த உலகத்துல. கடவுள் எங்களுக்கு அதை தெரியல. எங்களுக்கு அன்பு காட்டத்தான் தந்திருக்கிறார். அப்போ அது ஒரு வேதனையா போச்சு. நான் சரியான ஆரம்பத்துலேருந்து கிரேசி, இந்த டாக்டரோட சரியான கிரேசி. ஆனால் இப்போ மனம் விட்டு போச்சு. எனிவே இதைத்தான் நான் சொல்லணுமெண்டு இது ஆதங்கமாக இருந்தேன். நான் உண்மையா நன்றி சௌரி. ஒவ்வொரு தடவை அப்படி இறங்கி நின்று இந்த விடயங்களை சொல்றது எவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்குது. சந்தோஷம்னு சொல்லி சந்தோஷப்படுறேன் இல்லை, நான் வேதனைப்படுறேன். மற்ற இளஞ்செழியன் ஐயா ஒரு எங்கட தலைவருக்கு அடுத்தவர் அப்படித்தான் சொல்லுவேன். ஆனா அவரை நான் முந்தி கூடவே ஆசைப்படுவேன். இவர் வரமாட்டாரா அரசியலுக்கு முந்தி கூடவே கனவு கண்டு கொண்டு இருக்கிறேன். உண்மையிலே எனக்கு அவரோட எப்படி தொடர்பு எடுக்க முடியுமோ தெரியும். நான் காலில் விழுந்து கேட்பேன், வாங்கோ அரசியலுக்கு. ஏன்னா எல்லாரும் தலைவர் தொடங்கி வச்ச கட்சி எல்லாருமே துரோகிகள். அப்ப எனக்கு அந்த ஐயா எனக்கு தெரியும். அவர் எப்பவுமே தலைவர் மாதிரி தான் பதிலா இருப்பார், அந்த எல்லாத்துக்கும் ஈக்குவலா இருப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு. நீங்களே யோசிச்சு பாருங்க, இவன் தமிழ் அரசியல்வாதிகள் நீதியா இருக்கணும் சொல்லுங்க. ஒருதர் கூட இல்லையா போட்டு இவ்வளவு கதைக்க வேண்டி வந்தோம். கடைசியும் காய்ச்சிருக்க மாட்டேன். உண்மையா நாங்கள் தெய்வமா மதிக்கிறேன். இந்த வீட்டை கூட நான் சத்தியமா நான் படப்படுத்து கூட வச்சு கும்பிடுறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். பூ போட்டு அப்படி ஒரு மனிதனை இன்றைக்கு போட்டு அசிங்கப்படுத்தி தேர்தல் போட்டு 4 தடவை அவர் அறியக்கூடாது. இந்த அறியக்கூடாது. ஏன்னா இவர் எதிர்பார்க்கிறேன்னு சொன்னா இப்படி போட்டு அவரை குழப்பி அவர் கோவத்துல
இடத்துல தான் ஏன்னா அவர் சின்ன கீறு கிடைக்கொண்டு அதனால் வர மாட்டேன். அவர் ஒரு கடவுள், அவரெல்லாம் அப்படி கதைக்க கூடாது. அவருக்கு ரைட்ஸே இல்ல. உண்மையில அவர் மன்னிப்பு வீடியோ ஒன்று போட வேணும், உண்மையில போட வேணும். உள் மனசுல இருக்கிறதாக்கா இவ்வளவு தூரத்துக்கு விஸ்வரூபம் எடுத்து இன்றைக்கு இதை காட்டி இருக்கு. அதான் இவர் உண்மையில சரியான கவலை. நாங்கள் ஆரம்பத்துல இவர் எங்களுக்கு ஒரு தலைவருக்கு அடுத்தவரா இருப்பாரோ என்ற மாதிரி நாங்கள் ஆசைப்பட்டோம் இவர் ஆஸ்பத்திரி பிரச்சனையில இருந்து. ஆனா பிறகு பாக்க இவர் ஒரு சின்ன பிள்ளை குணமா இருக்கிறார். என்ன சொல்றேன்றே தெரியாம இருக்கு. எல்லாரும் ஏமாந்துட்டினோம், அவர்ல நம்பிக்கை வச்ச எல்லாரும் ஏமாந்துட்டினோம். அதுதான் கவலை. எங்களுக்கு குறை சொல்லல. அவட்ட மேபி அவட்ட குணம் அப்படியா இருக்கலாம். நாங்கள் குணத்தை தப்பு சொல்லக்கூடாதானே. என்ன சொல்லுங்க, என்ன ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு குணங்கள் இருக்குன்னு தானே. எனக்கு அது இல்லையாக்கா, எனக்கு அவரை வந்து இன்றைக்கு வந்து என்ன நாங்க பயந்து கொண்டு இருக்கிறோம்ன்றா நாங்களே எதிர்பார்க்கறது என்னண்டா, இப்ப இவரோட சேர்த்து நாங்கள் முதல் ஆரம்பத்துல அப்படித்தானே கேட்டுனாங்க, இவரோட சேர்த்து நாங்கள் செய்யணும் மாதிரி தான் கேட்டு நீங்கள்லாம் வேண்டாம். ஏன்னா இவர் தானே எங்களுக்கு அப்படி ஒரு ஆசையே இல்லை. எங்களை முதல் அப்படி ஒன்று சிந்திக்கல. இவர் தான் தொடக்கி விட்டு இவர் நான் செருப்பை தூக்கி தலையில ஆவி கொண்டிருப்பேன், நான் டிரைவரா போவேன், அவருக்கு கொண்டு இவ்வளோ எல்லாம் கதைச்சு செய்தபடியே நாங்கள் அதை நம்பி இறங்கி இன்றைக்கு வந்து இவ்வளவுக்கு இருக்கிறோம். அப்ப இன்றைக்கு வந்து நீங்க அளவுக்கு முன்னதா அவருடைய ஐடென்டி கார்டு பேங்க் பேலன்ஸா கொண்டு வந்து போடுன்றத இவ்வளவு ஒரு வேதனையான விருப்ப கதை சொல்லுங்க பாப்போம். அவர் ஒரு சிகரம் மெட்டது. நான் இன்னும் ஒரு வேண்டுகோள் ஒன்று வைக்கிறேன், நீங்களும் அதை ஒருக்கா சொல்லுங்கோ. அந்த அரசியல்வாதிகள் மற்றது அந்த தமிழ் அரசியல் ஜெயிலுக்கு இருக்கணுமில்ல, நீண்ட காலமா இருக்கணுமில்ல, மற்ற முன்னாள் போராளிகள் மற்ற எங்கட தமிழ் மக்கள் போராளிகள் எந்த கேஸும் எடுக்காம இருக்கணும். அவையில முன்னுக்கு கொண்டு வெளியால எடுக்க வேண்டும். அதுக்கு நாங்கள் போராட வேண்டும். இனி இறந்தவர்களை பற்றி இனி நாங்கள் கதைக்கல, அது நாங்கள் கும்பிட வேணும், கடவுள்கிட்ட ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று. ஆனால் இந்த ஜெயிலுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கணுமே, காலம் இல்லாம என்ன நடக்க போறது தெரியாம இருக்குதுகளே, அவையில கொண்டு வர வேண்டும். நாங்கள் அதையும் நாங்கள் அவர்களுக்காக ஃபைட் பண்ணாட்டி நாங்க மனித இனமே இல்ல. தமிழரண்டே சொல்லக்கூடாது. நாங்கள் என்னட்டு சொன்னா எந்த கேள்வியும் யாருமே கேட்க அனாதைகள் மாதிரி இருக்கணும். ஜெயிலுக்கு என்ன எவ்வளவு காலங்கள் சொல்லுங்க பாப்போம். இதுகளை எல்லாம் அக்கா போய் அடிச்சு நாங்கள் கிருஷ்ணாவை பற்றியும் டிக்டாக் செய்யறவைய பற்றியும் மேசையில போய் அடிச்சு அது ஹீரோ இல்லையா என்ன இதுகளை கதைக்க வேணும் என்ன? அதுகளை போய் மேசையில் அடிச்சு அது பிரயோசனம் இல்லையா? தமிழருக்கு தேவை இந்த பாவம், இந்த ஜென்மங்கள் வெளியால வர வேணும் ஜெயிலுக்கால, அதுகளுக்கு அடிபட வேணும். எல்லா அரசியல் நான் எல்லாருமே அதான் நான் என்னால் இனி திருப்பி நான் சொன்னாக்கா அது நான் என்னென்னு சொல்றது, அது வன்மத்தா இதான் எனக்கு அப்படியான விருப்பமே இல்லை. சரி, இவ்வளோத்தையும் அவர் கட்டாயம் 100% இன்றைக்கு இருந்து கேட்பார். எல்லாட்டிக்கும் அவருக்கு இந்த ரெக்கார்ட் போகும். இப்போ நீங்கள் கதைச்சதும் அவர் இது பதிவு செய்யப்படும். ஏன்னா யூடியூப்லேயே ஒரு 300-400 பேர் கேட்டுக்கொண்டிருக்கீங்க. ஸோ இதுகள் எல்லாத்தையும் அவர் யோசிச்சு செய்யணும். ஆனால் செழியன் ஐயா வந்து நீங்கள் கோவப்படுத்தி அவரை அரசியலுக்கு விரவிடாமல் செய்கிற வேலையை செய்யாதீங்க. ஏன்னு சொன்னால் அவர் ஒரு சின்ன துளி தனக்கு அவமானம் வருமென்று தெரிஞ்சால் கூட அவருக்கு இறங்க மாட்டார். அதை தெரிஞ்சு கொண்டு நீங்கள் அந்த பொலிட்டிக் வேலையை செய்யக்கூடாது. அதான் நீங்கள் இன்றைக்கு செய்த வேலை முழுக்க. அது நான் கண்டு எங்களுக்கு தெரியும். அவர் சிகரம், அவரை குறை சொல்லவே என்ன மனம் வருதோ தெரியல. இன்றைக்கு அவரை வந்து நீங்க உடச்சே அவர் அரசியலுக்கு விரையிலே என்று செய்யறேன்னு சொன்னால் விராட்டிக்கு எங்கட இனம் மரண அடி வேண்டும். தேர்தல் ஒரு அரசியல்வாதி நல்ல அரசியல்வாதி அழிஞ்சு போகும், அப்படியே அழிஞ்சு போகும். அதுதான் நடக்கும். இப்படி எல்லாரும் ஒரு அரசியல் கூத்து ஆடினா பின்புலமா நின்று இதுதான் நடக்கும். அப்ப நாங்கள் என்ன செய்யணும், அவரை கொண்டு நாங்கள் செய்கிற ஆக்களுக்கு சொல்லி வந்து அவர் வாரண்டு சொல்லலேண்டோ, அவர் வாரண்டு சொல்ல இல்லை. நாங்கள் அந்த விழிப்புணர்வை எல்லா மக்களுமா அழைச்சா அவர் வருவேன். அதான் செய்யறவே நாங்கள் வேற அவர் வாரண்டு சொல்லி போட்டாரு தான் இல்ல. வீலெல்லாம் ஆசைப்படினவன் என்று சொன்னா, எல்லாரும் ஆசைப்படினவன் என்று சொன்னா இவர் உடனே வாயால இப்ப ஒரு கதையை சொல்லி விட்டாருன்னு சொன்னா சரி ஓமோ இல்லையோ. ஆனா அவர் வெறுவேர் என்று தெரிஞ்சாதான் நீங்கள் எல்லாருமே பயந்து அதுக்கான உங்களோட கடமைகளை செய்வீர்கள். இதுதான் அடுத்த பிரச்சனை. அல்லன்னா உங்களோட கடமையில நீங்க செய்ய பயப்படுவீர்கள். அவர் வர போறாரு என்று தெரிஞ்சு அதால சத்தியமாய்யா நீங்க இதை கேட்டுக்கொண்டிருப்பீங்களோ அல்ல கேட்கிறீங்களோ கடைசியே வாயை விட்டுறாங்க. கொஞ்சம் நல்ல காரியங்கள் எங்க மக்களுக்கு எல்லாம் நடக்காவது இவ்வளவு என்ன சொல்லுங்க பாருங்க. எங்கட தமிழ் மக்கள் எத்தனை விதமா அழிஞ்சு போயினம். சூசைட் பண்ண பத்தாவதுக்கு சூசைட் பண்ணி சாகுதுகள். சரியா, பிள்ளை பெறுதுகள் இல்ல. தமிழினம் அழிஞ்சு போய்கொண்டிருக்கு. எப்படி மனம் பெறுது எங்கட தமிழினம் அழிய விட்டுட்டு பார்த்து கொண்டிருக்க சொல்லுங்க எங்கட தமிழாக்களுக்கு. இன்றைக்கு நீங்கள் இப்ப
இப்ப வந்து மக்கள் எல்லாம் வந்து இதை மறந்தாக்கா எங்கட நாட்டின் நிலைமையால் எல்லாத்தையும் மறந்து இந்த டிக்டாக்ல இப்ப இதுல இப்படி நீங்க விடுற பிரச்சனையில தான் நீங்க வளர்த்து ஒரு 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 திசை திருப்பி வேற மாதிரி கொண்டு போறீங்க. மக்களின் பிரச்சனைகளை நீங்க முதல் பாருங்க. அதை நீங்க பார்லிமெண்ட்ல இந்த பிரச்சனைகளை நீங்க அடிச்சு கதையுங்க. சரிதானே? நீங்க அடிச்சு கதையுங்க, அதுகளை கொண்டு வாங்க. கொண்டு வந்த புல்லா நிறுத்தலாம். என்ன அதுக்கு ஒரு முடிவு எடுக்க சொல்லி கதைக்கலாம். என்ன சாமான் அழிஞ்சு போயிடும். போதவசுகள் அதை கேளுங்களேன். நீங்க உங்களுக்கு ஒரு நன்றி உண்டு. அதை நீங்க நினைவுபடுத்துறாங்க. இத அது வந்து ஒரு இது மரத்தின் துளி மாதிரி. என்ன இளைஞர்கள் அழிஞ்சு போயினம். என்ன அப்ப எங்களுக்கு ஒரு 10 வருஷம் 20 வருஷத்தால தமிழினம் அப்படியே சின்ன போயிடும். என்ன அமௌண்ட் கண்டென்ட் எல்லாம் இன்றைக்கு பத்திர அளவுக்கும் செய்யற அளவுக்கும் கசிப்புகளும் இதுகளை அடிச்சு கேளுங்க. நீங்கள் எங்களுக்கான போலீஸ் நிர்வாகத்தை தமிழினத்தை வளர்க்கணுமோ அதுக்கேத்த இதுகளை கேட்க வேண்டும். என்ன இது அதை விட்டு அழிஞ்சு போற மாதிரியே இல்ல. எல்லா தமிழ் அரசியல்வாதியும் சரி இவர் தான் எங்களுக்கா போராடுவார், ஏதோ தலைவர் திரும்ப வந்துட்டாரோன்ற மாதிரி எல்லாம் நான் கனவு கண்டேன். என்ன ஆனா இப்படி போட்டு உடைச்சிட்டாரு. என்ன அந்த உண்மையில அதான் ஒன்றே நான் சொல்லலாம். இளஞ்சலியன் ஐயாவை வந்து ஆத்திரமூட்டி அவரை விரவிடாம செய்யலாம். அதுதான் பிளான் போல கிடக்குது. உண்மையில 100 அவரை சின்ன அவர்கிட்ட ஐடென்டி கார்டுல இருக்கிற நம்பரை போட காசு பேங்க் பேலன்ஸ் போடுற அர்த்தம் என்ன? ஐயோ அவரோட எல்லாம் அப்படி கதைக்க கூடாது. அவர் ஒரு தலைவரோட அடி மாட்டத்துக்குள்ள டாக்டர் மற்றவையோட நான் பேரை சொல்லல. மற்றவையோட அவரை யாரோடையுமே அவரை இணைக்க கூடாது. அவர் நான் சொல்லுவேன் தலைவட்ட இது அதான் நான் சொல்லுவேன். தலைவரோட தான் அவரை இணைக்கலாம். அதான் ஒன்று இதே இதுகளெல்லாம் வந்து இந்த போத வாஸ்து மற்ற கதைக்க வேண்டிய கன விஷயம் இருக்கு. எங்கட நீதிமன்றங்களின் நிலுவையில நிக்கிற வழக்குகளை என்னதுக்காண்டி இப்படி இருக்கிற தமிழாக்களுக்கு வேலைக்கு கேஸ் எடுங்கோ. 6 மாசத்துக்கு எல்லாத்தையும் கேஸ் எடுத்து வெளியால அனுப்புங்க. போலீஸின் பிரச்சனைகள் எல்லாம் போலீஸா வேணுமெண்டா பிரச்சனைகள் 1000 இருக்கத்தக்கதான் நீங்களே அதுகளை வாய எடுக்கிறீர்கள். நிறைய பிரச்சனை நடக்குது. போலீஸுக்கு போவாங்க. என்னன்னு கேட்டா அன்றைக்கு மோட்டர் சைக்கிள் ஒரு ஆளை ஏத்தி போட்டுது. ஒரு படிக்கன் 16 வயசு லைசன்ஸ் மில்ல ஏத்தி போட்டுது. அவாக்கு எல்லாம் உடம்பு எல்லாம் நொறிஞ்சு போச்சு. பொலிசுக்கு போயில ஏன்னு கேட்டா அங்க போய் பிரியோசனம் இல்லையா. அப்ப அந்த படிக்கன் அப்படி அப்ப என்ன ஒரு பிள்ளை வந்து இடிச்சிட்டு ஆட்டோக்கு பொலிசுக்கு போயில. என்ன கேட்டா ஆட்டோ வச்சிருப்பாங்களாம் போலீஸ் ஸ்டேஷன்ல, விட மாட்டாங்களாம். 6 மாசம் 1 வருஷம் கேஸ் முடிய மாட்டோம். தாங்கள் எப்படி ஆட்டோவில் சம்பாதிக்கிறதுன்னு சொல்லிட்டு கேஸுக்கு போயிலவே. அப்ப அதுகளெல்லாம் ஆராய்ஞ்சு என்னண்டு நடக்குது தமிழாக்களுக்கு இப்படி எல்லாம் இது குறைபாடுகள் இருக்குன்றத பார்த்து அதுகளை போய் கதைக்கலாம். அப்ப எதுவுமே இல்லையே. நான் 10 மணிக்காக நான் கடை கூட்டுற டைம். நல்ல விடயங்களை சொல்லிக்கிறீங்களேன்னு சொன்னா அந்த போலீஸ் பிரச்சனைகள் எங்கட ஜெயிலின் பிரச்சனை இதுகளை தான் அவியல் பார்க்கணும். அடிபாடு கத்தி குத்துவல் எல்லாம் நடந்து கொண்டு இருக்குது. என்ன அதுகளை கதைங்க செய்யுங்க. எங்களோட சிவில் பிரச்சனைகள் வந்து எங்களுக்கு வேண்டாம். இதண்டு சரியாக்கா. நன்றி வணக்கம். நன்றி. ஓகே உறவுகளே, எனக்கு மணி கதைக்க விட்டுட்டு கோயம்புத்தூர் நல்ல தம்பி அந்த பால்குடம் நிக்கிறதுல கதைக்க விட்டுட்டு என்னன்னு சொன்னா நான் திருப்பி இதோடய நான் முடிச்சு விட்றாக்கு போடுவோம். ஏன்னா நீ நன்மதி மேல பற்றி இதுக்குள்ள வாதுறது சரியில்லை. எனக்கு நேரம் ஆயிட்டுது. எனக்கு முடிஞ்சுது. சரி திருப்பி அதே கதையை நாங்கள் கதைக்கிறதுல நீ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த கருத்துக்களை நான் சொல்லிட்டேன். இவ்வளவு தான் என்ன பிரச்சனைன்னு சொல்லி அப்போ வாதுறக்கோ திருப்பி கதைக்கிறக்கோ ஒன்றுமே இல்லை. அதனால் நான் இந்த கருத்துக்களை நான் மிக கவலையோட துன்பத்தோட இதை பதிவு செய்து கொண்டு, தம்பி அர்ஜுனா, நீங்கள் இன்றைக்கும் எங்களோட இறைவனாக இருக்கணும்ன்றதுக்கு எங்களுக்கு ஆசை. ஆனால் நீங்கள் செய்கிற வேலைகள் மிக 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 பாதகமான ஒரு வேலைகள். அவர் தெய்வத்துக்கு வரக்கூடியவர் இருக்கக்கூடியவரை நீங்கள் இன்றைக்கு மிக கேவலமான வேலையை, அதாவது இவ்வளவு தூரத்துக்கு நீங்கள் எல்லா தாண்டி செய்யலுமோ அதை இந்த தமிழரும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டீனும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செய்யுங்க. மற்றது நீங்கள் சில விடயங்கள் எல்லாத்தையும் எல்லாருமே யோசிங்க என்று கூறிக்கொண்டு, நாளைக்கு எங்களோட மற்ற டிக்டாக் தளம் எங்களுக்கு வேலை செய்யும் என்று கூறிக்கொண்டு அந்த தளத்தில் நாளைக்கு எல்லாரும் சந்திப்போம். நான் எந்த கவலை என்னுடைய போகுது, இன்றைக்கு போகட்டும், பிரச்சனை இல்லை. அவர் என்னதான் செய்தாலும் அவரை நான் தம்பியாக இன்றைக்கும் ஏற்றுக்கொள்கிறேன். இன்றைக்கும் அவர் எங்களுக்கு ஒரு தலைவனாக வரணும்ன்ற நீங்கள் நல்ல விடயங்களை சொல்கிற மாதிரி சிறப்பாக நீங்கள் அந்த பார்லிமெண்ட்டில் கதைக்கிறதுகளை எல்லா விடயங்களையும் அடித்து கிழிச்சு போடுவோம்னா பேப்பரை கிழியுங்கோ, வெளியால் வெளிநடப்பு செய்யுங்கோ, அதுகளை செய்யுங்கோ, உங்களோட வங்கி இலக்கத்தை துலவுங்கோ, ஒரு நிர்வாக சபை அவையுங்கோ. நாங்களும் உங்களுக்கு எப்போ இருந்தாலும் உங்களுக்கு பின்னால் வருவோம் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்குமே நான் இந்த எனக்கு பகையை மனசில் வச்சுருந்தேன்னு சொன்னால் அது ஒரு கோபமாக இருக்கும். இன்றைக்கு வெளிப்பாடாக எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன்.
சொல்லி போட்டு நான் இதை இன்றைக்கு நிறைவு செய்கிறேன். இனி நாளையிலிருந்து நாங்கள் மற்ற தளத்துக்கு எங்களை நடக்கும். நாளை சமூகவியல் கருத்துகள் அதுகள் இதுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கும். இந்த கதைக்கு நான் இதோட முற்றுப்புள்ளி வச்சுட்டேன். ஆனால் நான் முடிஞ்ச வரைக்கும் நான் எந்த விடயங்களை நான் ஃபேஸ்புக்கில் எழுதுறது என்ற வளமை தமிழ்லேயே எழுதுங்க. சுரேஷ் தெய்வேந்திரம் லண்டன், அவ்வளோதான். தமிழ்லேயே லண்டன் எடுத்து பார்த்தீங்கன்னா சுரேஷ் தெய்வேந்திரம் எழுதினாலே வரும் லண்டன்னு சொல்லி அதில் நான் ஒவ்வொரு விடயங்களையும் பதிவு செய்வேன். நாளைக்கும் பதிவு செய்வேன். இன்றைய கதைச்சா தான் நாளைக்கு பதிவு செய்வேன். இன்றைக்கு வந்து ரேடியோவில் வாரது நாளைக்கு பேப்பரில் வர மாதிரி